ஹலோ எஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு இன்டெகிரேட் யுவர் செல்ஃப் பாட்காஸ்ட். நான் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்மளோட இட்டு வந்திருக்கேன். யார் அவர் கேட்டிங்கன்னா உங்க எல்லாருக்கும் பரிச்சயமானவர் தான், நிறைய பார்த்துருப்பீங்க அவரை பற்றி. நம்ம அருணுதயன் தான். வெல்கம் டு மை சேனல் ப்ரோ, இன்டெகிரேட் யுவர் செல்ஃப். நன்றி நன்றி ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் நன்றி ரொம்ப ஜாயினிங். நன்றி. எஸ் தேங்க்யூ ப்ரோ. ஐ நோ இட்ஸ் டூ லேட் இன் இந்தியா, பட் ஸ்டில் தேங்க்யூ ஸோ மச். இந்த டைமில் பார்த்துக்கலாம் ஜாயின் ஒர்க்கு தானே பண்ணதுக்கு. ஜாலியாக பண்ணலாம். எஸ் ஜாலியாக பண்ணுவோம் ப்ரோ. உண்மையாகவே நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நான் வந்து உங்களை எதை பற்றி பேசுவோம் ப்ரோ அப்படின்னு நான் உங்ககிட்ட, நீங்கள் அதை கூட கேட்கல. நீங்கள் ஓகே நம்ம ஆமா பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக உள்ளே இறங்கி அடிக்கலாம் எஸ் அப்படிங்க. எஸ் ஸோ ஆமா எஸ் நம்ம தேங்க்யூ ப்ரோ. ஸோ என்ன மேட்டர்னா ப்ரோ, இப்போ வந்து தான் இப்போ தான் ஏதோ புயல் அடித்து முடிஞ்ச மாதிரி இருக்குது இப்போ ஆமா தமிழ்நாட்டில். ஆமா கடைசி ஒரு 10 ஆமா நாளா இதுவா தமிழ்நாட்டுல அதுவா இங்க அந்த அதுவா, ஃபீல் பயங்கரமா அவங்க இருக்கு. இப்போ வருவாங்களா ரிப்பீட் இவங்க பண்ணிட்டு வருவாங்களா இருக்காங்க. பேசிட்டு Yes. இருக்கீங்க. முதல் நாள் சார் முதலமைச்சர், முதல் நாள் முதல் இரவு. ஸோ எல்லா சீரும் ஒரே பிளாஸ்டா இருக்கு. ஃபீல் எஸ் ஃபீல் பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு. Yes. சூப்பர் சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ்ல புது புது கவர்மெண்ட், அவங்களுக்கு எஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எஸ் விஜய் சார் முதலமைச்சராகி முதல் நாள் நாங்க இருக்கோம் தமிழ்நாட்டுல இப்ப. எஸ் ஆமா. சூப்பர் பாதுகாப்பா சூப்பர் உணர்றேன், சூப்பர் ப்ரோ, பாதுகாப்பா உணர்றேன். வாழ்த்துக்கள். எஸ் எஸ் சூப்பர் எஸ் சூப்பர் ப்ரோ, பெட்டர். ஓகே, இதை எதிர்பார்த்தீங்களா ப்ரோ, இந்த மாதிரி டிவிகே ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இல்ல ஆக்சுவலா இல்லைங்க. இந்த எலெக்ஷன்? விஜய் சார் கண்டிப்பா வந்துருவாரு அப்படிங்கிறது என்னோட இல்லையா? 100% கான்ஃபிடன்டா சொன்னேன். அவர் வரணும்னு எதிர்பார்த்தேன். அதை தாண்டி ஒரு 2025 வரையும் நான் எதிர்பார்த்தேன். என்னோட கணிப்புப்படி, என்னோட பர்சனல் புரிதல் கணிப்புப்படி நான் நினைச்சேன். ஆனா அது முதலமைச்சர் வரைக்கும் வருங்கிறது நான் துளியும் எதிர்பார்க்கல. உண்மையா நான் எதிர்பார்க்கல அது. ஓ எஸ் ஓகே. ஆனால் அவங்க இப்போ 35% கிட்ட எடுத்திருக்காங்கல்ல அவங்க. எஸ் சாலிட் சாலிட். 35% கிட்ட என்னன்னாங்க நம்ம வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். எஸ் சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாக்குறோம்ல. சோ டிவி ரீல்ஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்றேன். அந்த ரீல்ஸ் எல்லாம் பாக்குறப்ப ஓகே இது ஒரு ரீல் போல எடிட் பண்ணி போடுறாங்க. நம்ம நிறைய சாங்ஸ் வச்சு பார்ப்போம்ல. அந்த மூலம் நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனா அது இளைஞர்கள் மத்தியில, மக்கள் மத்தியில ஒரு இம்பாக்ட் உண்டாக்கி இருக்கு. மெஜாரிட்டி பேருக்கு அது தொடர்ச்சியா பார்க்க எஸ் அது இது வெற்றி பெற போதுங்கிற ஒரு பிம்பத்தை உண்டாக்கி இருக்குங்கிற எல்லா சைடும் தொடர்ச்சியா ஒரு முகத்தை பார்த்துட்டே இருக்க அது ஒரு பிம்பம் உருவாயிருக்கு. எஸ் ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த சோஷியல் மீடியா வந்து பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் இல்லை ப்ரோ இந்த டைம்? இல்ல பயங்கரமாங்க. ஏன்னா இப்போ இன்ஃபுளுசர் சொல்லி சோசியல் மீடியா நிறைய பேர் இருக்காங்க, இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. பர்சனலா அவங்க என்னன்னா அவங்க பர்சனல் லைஃப்ல உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே எமோஷன் பர்சன் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க, விஷயங்களை சொல்லிக்கிறாங்க, குடும்பத்துக்குள்ள இருக்க விஷயங்களை ஷேர் பண்றாங்க. சோ நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க இவங்க சொல்லி இன்ஃபுளுசர் நம்ப ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க அந்த மாதிரி பீப்புள் எல்லாருமே ஒரு சர்டன் பாயிண்ட்ல விஜய் சாரை ஃபாலோ பண்றப்ப அவங்களுக்கு ஒரு கெயின் கிடைக்குது. நாங்க விஜய் சாருக்கு ஓட் பண்ண போறோம் இல்ல அந்த அடேஜ்ல இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கான ஃபாலோவர்ஸ் மீன்ஸ் விஜய் சார் சைட்ல இருக்க ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இவங்க அவங்களுக்காக ஃபாலோஸ் கெயின் பண்றது, அது மூலமா அந்த ரீச் கிடைக்கும்ல. மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதுல அவங்க பர்சனல் growthக்காக தான் இதை பண்றாங்கன்னு. ஆனா இவங்க ஃபாலோ பண்றப்ப இவங்க ஓட் பண்ண போறாங்கன்னா ஒரு மென்டாலிட்டி, ஒரு டோட்டலா ஒரு செட்டே மாறுதுல்ல. சோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல அந்த இன்ஃபுளுசர் பண்ண வேலையும் ஒரு மிக முக்கியமான காரணம் சார். ஒரு இம்பாக்ட் உண்டாக்கி இருக்கு இந்த எலெக்ஷன்ல. இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா பிளேஸ் ஹியூஜ் ரோல்ல. உறுதியா கண்டிப்பா. எனக்கு அங்க இருந்து தான் ஒரு கொஸ்டின் ஆரம்பிக்குது. ஸோ நான் வந்து அந்த கொஸ்டின் வந்து லாஸ்டா வச்சிருந்தேன் ஆக்சுவலி, உங்ககிட்ட அதை கடைசியா கேட்போம் அதை பத்திட்டு. ஆனா நீங்க இந்த சோஷியல் மீடியான்னு எடுத்துட்டு வந்ததுனால நான் அதை ஒப்பியே கேட்கறேன். அது என்னன்னா இப்போ எல்லாருமே இப்போ ரீசெண்டா கூட ஒரு நியூஸ் வந்தது ரூட் பத்தி. நீங்க கேள்விப்பட்டீங்களா? ரூட் பத்தி ஒரு ரூட் வந்து லைட்டா வந்து இந்த மாதிரி வந்து பிளேட் அ ஹியூஜ் ரோல். ஏன்னா இந்த சோஷியல் மீடியால அதுவும் இல்லாம யங்ஸ்டர்ஸ் ஸ்பெஷலி தே டார்கெட்டட், எப்படி சொல்றாங்கன்னா 25 அண்டர் 25 அண்ட் தென் உமன்ஸ் அவங்க டார்கெட் பண்ணி அவங்களோட ரீச் வச்சு சோஷியல் மீடியால அவங்களோட கேம்பெயினை ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ அதை பத்தி? இல்ல அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாங்க, இல்லன்னு சொல்லவே முடியாது. அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையாங்கிறதா. இப்ப நம்ம அதான் பேசிட்டு இருக்கோம். மக்கள் மத்தியில தொடர்ச்சியா இளைஞர்கள் மத்தியில அந்த விஷயங்கள் தென்பட சக்சஸ் ஃபார்முலா தான் எல்லாருக்கும் பிடிக்கும். நமக்கு பார்த்த ஒரு ஹீரோ இப்ப அவர் ஜெயிக்கணும்னு சொல்லி எல்லாரும் விரும்புறாங்க. நமக்கு விருப்பம் இல்லைனா கூட தள்ளிட்டே இருக்கப்ப இவ்வளவு பேர் விரும்புறாங்களா, இது பாசிட்டிவா இருக்கா, அப்ப நமக்கு பிடிக்குமே. இது இல்லாத ஒரு விஷயமா இருந்தா கூட சரி ஓட் பண்ணி பாப்போங்கிற ஆப்ஷன் கூட இல்லாம பிடிக்க வச்சிடுறது. சோ அப்ப அது மனநிலை மாறதான் செய்யும் சொல்றேன். சோ அப்படி செட் ஆஃப் பீப்புள் ஓட் பண்ணிருக்காங்க. அது உண்மைதான். ஏதோ ஒரு வகையில இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு, பிளான் பண்ணி இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காங்க. பிளான் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லா பார்ட்டியும் பண்றாங்க. தனித்தனி பர்சன் கூட வச்சு ப்ரொமோஷன் பிஆர் டீம் வச்சு பண்றாங்கல்ல. சோ அப்ப எலெக்ஷன் வரும்போது ஹெவியா அவங்க பண்ணதான் செய்வாங்க. சோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஆப்போசிட் டீம் அப்ரோச் பண்ணிருக்கணும் எலெக்ஷனை. சோ ஆப்போசிட் டீம் வந்து அது லைட்டா லேக் ஆயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம்ல. ஆமா, இப்ப ஐடி டீம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்கிரேட் ஆயிருக்கணும்னு நான் சொல்றேன். இந்த பக்கம் அது நடக்குது அப்படின்னா நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேட் ஆயிருந்தோம் அப்படின்னா இது ஒரு பிரச்சனையா இருந்திருக்காது, மேனேஜ் பண்ணிருக்கலாம். அதை இப்ப ரீசன் சொல்லிட்டு இருக்க தேவையில்ல. அவங்களும் பண்ணாங்க, நாங்களும் பண்ணோம், மக்களை எதை எடுத்துக்கிட்டாங்கிறதான விஷயம். சோ அந்த வகையில கொஞ்சம் லாக் ஆயிட்டாங்க தான் நான் சொல்றேன். உண்மைதான். சரி ப்ரோ, இப்போ டிவிகே ஜெயிச்சிட்டாங்க, விஜய் சாரும் வந்து சிஎம் ஆயிட்டாரு. ஓகே, அவரும் வந்து கேபினெட் மினிஸ்டர் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு 10 பேர் ஐ கெஸ். சோ இப்போ என்ன எதிர்பார்க்கலாம் ப்ரோ அவங்க கிட்ட இருந்து? நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் நினைக்கிறீங்க? நல்லாச்சு தாங்க, அமைதியான தமிழகம் தந்தா போதுங்க. எல்லாரும் சொல்றாங்க வந்து அந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றணும் அப்படின்னு. எனக்கு பர்சனலா நான் சொல்றது அதெல்லாம்
தமிழகத்துல எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், ப்ராக்டிகலா ரொம்ப கஷ்டங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது மக்கள் கேட்பாங்க, நம்ம எதிர்க்கிறதுக்கு சொல்லுவோம், பொலிட்டிக்கலா பேசுவோம், அது தனி. பர்சனலா நம்ம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, அமைதியான தமிழகத்தை கொடுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழகத்தை கொடுங்க, அதுவே எங்களுக்கு போதுங்கிறது தான். பெண்கள் பாதுகாப்பு உணர்ந்தாலே சொசைட்டியே காமா இருக்குங்க. ட்ரூ தான் இல்ல. அதுதான் அதே மாதிரி இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சைனே வந்து இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிசிட்டி பத்தி போட்டிருந்தாரு. இப்போ 500 யூனிட்ஸ் கீழே யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 யூனிட்ஸ் கிட்ட ஃப்ரீ அப்படின்ற மாதிரி, 500 மேல யூஸ் பண்ணீங்கன்னா 200 கிட்ட ஃப்ரீ அப்படின்ற மாதிரி. ஸோ அது எப்படி ப்ரோ, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த ஃபர்ஸ்ட் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பெண்களுக்காக பஸ் பாஸ் ஃப்ரீயா தருவாங்க, அப்படி இல்லைன்னா 6-7 சிலிண்டர் ஃப்ரீயா தருவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டாங்க. ஆனா நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது கிராமங்களுக்கு ஃபேவரா இருக்கலாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் லிமிட்டடா தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்களுமே. நகரங்களுக்கு இது என்ன பொறுத்தவரைக்கும் பொருந்தாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 500 அப்படிங்கிறது அந்த யூனிட் பார்த்து நம்ம இயங்க முடியாதுல்ல. இயங்கக்கூடிய மனிதர்கள் சொல்றேன். சோ அப்ப அந்த ஆப்ஷன் இருக்கு, ஆனா நமக்கு இல்ல. அது எப்பன்னு தெரியாது, டக்குன்னு கூடிரும் அப்படின்னா அந்த சென்ஸ்ல நம்ம இயங்க முடியாதுல்ல. இதுக்குள்ள அதுக்குள்ளங்கிறப்ப அந்த 500 மீட்டர்ல கொண்டு வரப்ப, ஏன்னா 100ங்கிறது வேற கணக்கா இருந்துச்சு, மேனேஜ் பண்ணக்கூடியதா இருந்துச்சு. ரொம்ப கம்மியா யூஸ் பண்றவங்களுக்கு அது பயன்படும், அந்த மீட்டர்ல அவங்க இருப்பாங்க. 500 கொண்டு வந்தீங்கன்னா அது மீட்டர் 2 மாசத்துக்கு மாறும்ல. சோ அந்த விஷயங்கள குழப்பங்கள் இருக்கு. அது அப்ளிகபிள் ஆகல. நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். எதிர்க்கருத்துக்கள் ரொம்ப சாதாரணமா எல்லாரும் சொல்றாங்க, இது எப்படி அப்ளிகபிள் ஆகும், ஃபேவர் மாதிரி தெரியுது, ஆனா இது எல்லாருக்கும் காமனா இல்லையே. கிராமங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கலாம், நகரங்களுக்கு இது பொருந்தவே பொருந்தாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்ப இருக்க இந்த காலத்துக்கு சும்மா சாதாரணமா ஏசி ஓடினாலே அது அசால்ட்டா நடந்துரும். அது உண்மைதான் இல்ல. அதுவும் இந்த அடிக்கிற வெயில்ல ஏசி இல்லாம கண்டிப்பா இருக்க முடியாது. மிக சாதாரணமா அது கடந்து போயிடும். அதுதான் விஷயம். ஒரு 6 மாசத்துக்கு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாது எல்லாருக்கும் காமனா. ஓகே ஓகே. ஸோ அது ஒரு பக்கம் ப்ரோ. இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருந்தாங்க, இப்போ கேபினெட் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கேபினெட் மினிஸ்டர் பற்றி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? எப்படி அந்த லைனப் எப்படி இருக்கு, கரெக்டாக இருக்கா, சூட்டபிளா? இல்லங்க, என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதுல அவங்க எப்படி அவங்க தொகுதி மக்களை அப்ரோச் பண்ணிருக்காங்கிறது R&D கண்டிப்பா ரிசர்ச் பண்ணிருப்பாங்க. சோ இவங்க மக்களை ஈஸியா அப்ரோச் பண்றாங்க. சோ இந்த ரஷ்யான எலெக்ஷன்ல, இந்த பிரஷரான எலெக்ஷன்லயே இத்தனை பேரை இவங்களால ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னா, இவங்களால இதை தாண்டியும் ஹேண்டில் பண்ண முடியும் பீப்புள. இவங்களுக்கு செல்ஃப் வேல்யூ இருக்கு அப்படிங்கிற போலாம் செலக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கட்சியில சொல்றேன், அந்த கட்சியோட ஹைரார்க்கில. சோ அப்ப அது பொருத்தமானதா தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இப்போ ஓகே ப்ரோ, இப்போ 118 அந்த மேஜிக்கல் நம்பரை பற்றி கொஞ்சம் பேசுவோம் ப்ரோ. லைட்டாக அதில் கொஞ்சம் டச்சப் பண்ணி வரும். ஸோ இந்த இந்த கடைசி ஒரு 10 நாளாக அந்த 118 எடுக்கிறதுக்குள்ள ஐயோ, ஊருக்கே அந்த நம்பர் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. 118 108க்கு அப்புறம் 118 தான் அப்படின்ற மாதிரி. ஸோ இருக்கிற டைம்ல நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் போய் சேர்ந்தாங்க டிஎம்கேல இருந்து. அவங்க வந்து இப்ப விஜய் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சாரோட டோட்டல் ஆப்போசிட் பார்ட்டியே வந்து 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே, ஒன்னு டிவிகே. சோ இப்போ அவர் வந்து டிவிகேவே ஃபர்ஸ்ட் டிஎம்கேவே ஜெயிச்சிட்டாரு. இப்போ அப்புறம் இப்போ என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, இப்போ வந்து டிஎம்கேவோட அலையன்ஸ் வந்து அவங்க வந்து சைட்டா வந்து இது பண்றாங்க, பிரேக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுதாங்க விஷயம். இப்ப இந்த காங்கிரஸ் தமிழகத்துல திராவிட கழகத்துக்கு செஞ்சது மிகப்பெரிய துரோகம் தான் அந்த கட்சியில இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு உங்களுக்கு ஒரு முகம் தேவைப்படுது. தமிழகத்துல நீங்க மக்களை அப்ரோச் பண்றதுக்கு ஒரு முகம் தேவைப்படுது. அதுவும் நம்பிக்கையா பயணிக்கிறீங்க. இவங்களும் தொடர்ச்சியா கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க அவங்க நம்பி. சோ அப்படி இருக்க ஈவன் தமிழகத்துல சின்ன எதிர்ப்பு இருக்க போகும், காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு எதிர்ப்பு இருக்க போகும், அந்த மக்களை விட்டுறலாம், அது எங்களுக்கு தேவையில்ல, நாங்க அதை மேனேஜ் பண்ணிக்கிறோம், அது எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை சொல்லி காங்கிரஸ் அலோவ் பண்றாங்க டிஎம்கே கூட்டணி மூலமா. சோ அப்படி இருக்கப்ப அந்த ஃபேவரிசத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்ப அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வருது அப்படிங்கிறப்ப, இப்ப அண்ணன் திருமாவண்ணன் வந்து இப்ப போறாரு, விசிகா போகுது, கம்யூனிஸ்டுகள் போறாங்க அப்படின்னா ஒரு மரியாதை நிமித்தமா இருந்து பேசி கலந்தாலோசிச்சுட்டு அனுமதியோட நிபந்தனை இன்றி தான் அவங்க போய் வந்து கூட்டணி வைக்கிறாங்க. இவங்க எந்த தொடர்புமே இல்லாத மாதிரி எலெக்ஷனுக்கும் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல, பாருங்க ஃபேவரிசம் வந்து நான் டக்கு நாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஜம்ப் ஆகி போறதுங்கிறது அடிப்படையில நமக்கு இப்ப அரசியல் பேச ஆரம்பிக்கிற நமக்கே வந்து இது நாகரிகம், அரசியல் நாகரிகம் இல்லாதான் தோணுதுங்கிறேன். உண்மைதான். சோ ஆனா இப்ப அவங்க இது பண்ணிட்டாங்க. இப்போ இவரும் கொடுத்துட்டாரு, திருமாவளவன் அவரும் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் கொடுத்துருக்காங்க. சோ இப்ப அடுத்து வந்து இவங்க ஃப்ளோர் டெஸ்ட் இருக்குல்ல ப்ரோ, இப்ப வந்து நம்ம கவர்னர் கிட்ட போய் கொடுத்துட்டாங்க. இப்ப அடுத்து ஃப்ளோர் டெஸ்ட் வரப்போகுது. டு யூ திங்க் தே கேன் மேக் இட் ஃப்ளோர் டெஸ்ட்? நடக்கும் பாசிபிள். அது பயங்கர கிரிட்டிக்கல். ஏன்னா அது வந்து எல்லாரும் சொல்றாங்க அது ஒன் டைம் தான், ஓகே, அதுல வந்து there is no going back அப்படின்ற மாதிரி. சோ அது வந்து அந்த 120 அவங்க காமிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பாசிபிள் இருக்குங்க. இதுக்கு மேல பிரஷர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே சேர்ந்து அடிப்படையில் ஒரு என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறது தான். நமக்குள்ள எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் இவங்க பாக்குறாங்க கவர்னர் ஏற்றி இவரால பேச முடியுதா ஏதாச்சும். ஏன்னா உடனே போய் கூட்டணி வச்சுக்க தெரியாது, இவ்வளவு பிரஷர் இருக்கு, கூட்டணி வச்சா இந்த ப்ராசஸ் முடிஞ்சுங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? விஜய் சார் இப்ப டிவிக்கேல மக்கள் ஜெயிக்க வச்சுட்டாங்க, அவரு ஆளுநர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்றாரு, எங்களால முடியும். இப்ப இதே டிஎம்கே ஏடிஎம்கே வந்தா நேரம் ஆட்சி அமைச்சிருப்பாங்க. இந்த ப்ராசஸ் இந்த போயிட்டு வருது அதுக்கே ஒரு மீம் ட்ரோல்லாம் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு அரசை பத்தி இவ்வளவு ஃபன்னான விஷயங்கள் ஆட்சி அமைக்கிறது முன்னாடி எங்கேயுமே மீம் ட்ரோல் நடந்திருக்காது. சோ தமிழகத்துல நடக்குது இல்ல. சோ இதை புரிஞ்சுக்கிற விஜய் சார் வந்து இது ஈஸியா ஹேண்டில் பண்ணிருக்கணுங்கிற அனுபவம் தான் இதை காட்டு. அது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் சொன்ன மாதிரி. ஏன்னா இப்பதான் புதுசு அப்படின்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் சொன்ன மாதிரி. சோ அது இருக்கட்டும் ப்ரோ. ஃப்ளோர் டெஸ்ட் அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு சொல்றீங்க.
இப்போ அடுத்து அடுத்து இப்போ ஆனா வந்து இப்போ சிபிஐ, சிஎம்எம், விசிகே எல்லாம் வந்துட்டு இன்னும் நாங்க வந்து டிஎம்கே அலையன்ஸ்ல தான் இருக்கோம் நாங்க எஸ் அப்படின்னு எஸ் சொல்றாங்க. ஸோ அவங்க தே ஸ்டில் ஹவ் பவர் டு புல் பேக் எனி டைம் இல்ல. அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அவங்க வந்து ஸ்டில் அவங்க மெஜாரிட்டி காட்டலன்றதுனால அவங்க எனி டைம் புல் எஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏதாவது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா இன் ஃபியூச்சர்? ஆப்வியஸ்லி தாராளமா நடக்கலாங்க 6 மாசத்துக்கு அப்புறம். ஸோ 6 6 மாசத்துக்கு மாசத்துக்குள்ள அப்புறம் வரையும் அந்த இது வராது, அந்த ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க. அது கொடுத்தாங்கன்னா அது இப்ப ஸ்டாலின் ஐயா சொன்ன மாதிரி இப்ப ரீஎலெக்ஷன் பண்ண மாதிரி அந்த ப்ராசஸ் போச்சு அப்படின்னா தமிழகத்துக்கே அது பெரு நஷ்டம் தானே. மீன்ஸ் தமிழகம் தமிழக மக்களுக்கும் சரி ஒரு ப்ரெஷர் உண்டாயிரும். ஸோ எதுவா இருந்தாலும் 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அப்படிங்கறத ஸ்டாலின் வந்து நாசுக்கா சொல்லிட்டாப்ல. ஸோ அப்படி இருக்கப்ப விசிக மூலமோ கம்யூனிஸ்ட் மூலமோ எந்த ப்ரெஷரும் இருக்காது. மீன்ஸ் அவங்க அண்டில் விசி டிவிக்கே மிக மோசமான விஷயங்கள் செய்யாத வரைக்கும் தமிழகத்துக்கு மிக மோசமான விஷயங்கள் செய்யறாங்க, ரொம்ப ப்ரெஷரான விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் தானாவே அவங்களுக்கு உருவாயிரும். மத்தபடி திராவிட கழகத்தால திராவிட கட்சிகளால அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு உருவாகாதுங்கிற. மீன்ஸ் விசிகா மூலமோ கம்யூனிஸ்ட் மூலமோ அவங்களுக்கு ப்ரெஷர் உண்டாக்க மாட்டாங்க 6 மாசம் வரைக்கும். 6 மாசம் வரைக்கும். அப்புறம் 6 மாசம் மேல ஏதாவது இருந்தா இவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம சிச்சுவேஷன் பேடா இருந்தா. உறுதியா? எஸ், ஆமா, அதுதான் நியாயம். யா சூப்பர். கரெக்ட். ஆமா, அதுதான் உண்மையாவே இல்ல. எதுவுமே டைமே கொடுக்காம வந்த முதல் நாள்ல இருந்து இது பண்ணிட்டாங்க. எல்லாரும் முன்னாடி சொல்லுவாங்க நான் பழைய முன்னாடி சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாஜ்பாய் பீரியட்ல வந்து ஜெயலலிதா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல வந்து ரொம்ப பிரஷர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா. இந்த மாதிரி இந்த வாட்டி அப்படி நடக்குமா? அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு இவங்க இந்த மாதிரி? ரொம்ப சிம்பிள்ங்க. இப்ப விஜய் சார் வந்து இப்ப டிவிக்கு வந்து ஒரு ரோட் பேங்க் வாங்கியிருக்கு. அது மக்கள் போட்ட ஓட்டு தான். சோ விஜய் சாரை பிடிச்சு போட்டாங்க, பிடிக்காம போட்டாங்க, இன்ஃபுளுன்ஸ் ஆகி போட்டாங்கிறத தாண்டி ஒரு மாற்றம் அவங்களுக்கு தேவைப்பட்டுருச்சு மைண்ட்ல. ஆட்சி மாற்றம் வேணுங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சோ அதுக்கு விஜய் சார் வந்து நிக்கிறப்ப அந்த ஓட்டை வந்து அவங்க போட்டிருக்காங்க. சோ எனிஹவ் இந்த இப்ப கடந்து முடிஞ்ச ஆட்சியில ஒரு சின்ன பிரஷர் உண்டாயிருக்கு. சோ எந்த வகையிலுமே அவங்க இந்த 5 வருஷங்கள்ல மக்களுக்கு பிரஷர் உண்டாகிற காரியங்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க நான் சொல்றேன். முழுக்க மக்களுக்கு ஃபேவரான விஷயங்கள் மட்டும் தான் பண்ணுவாங்க. இவன் ஆட்சி கலைப்பு மாதிரியான விஷயங்கள் பண்ணா கூட, பிரஷர் கொடுத்து பண்ணா கூட, இவங்க சொன்ன மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணுவாங்க, அதுதான் கோலா இருக்க போது அவங்க கோல், அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா கூட அதை இந்த கவர்மெண்ட் பண்ணாதுன்னு நான் சொல்றேன். திமுக அதை பண்ணாது, அந்த பிரஷர் பண்ணவே பண்ணாது. எஸ், உண்மைதான். எனக்கு வந்து இதுல வந்து 2 கொஸ்டின்ஸ் இருக்கு ப்ரோ. இதை ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நீங்க வந்து சொல்றீங்க இவங்க வந்து பிரஷர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றீங்க. சரி, ஓகே, இவங்க பிரஷர் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இன் கேஸ் இவங்க பிரஷர் பண்ணாங்கன்னா டிவிக்கே வந்து பேக்கப் யாராவது வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வேற யாராவது எம்எல்ஏஸ் அவங்க எடுத்துப்பாங்க? ஏன்னா இப்போ அந்த சைட்ல பார்த்தா ஏடிஎம்கே சைட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ அங்க ஏதோ இதுவா வர மாதிரி இல்ல. என்ன விஷயம் நாங்க இது எப்படின்னா எல்லா அரசியல்வாதிகளுக்குமே ஜெயிக்கிற பக்கம் தான் நிக்கணும்னு ஆசை இருக்கும் பொதுவாவே. அன்டில் நல்ல அவங்க கொள்கைகளை நம்பி கட்சியில் சேர்ந்திருக்காங்கிறப்ப அவங்க கொள்கையை சார்பா நிப்பாங்க, வெற்றி தோல்வியை தாண்டி. மற்றபடி மெஜாரிட்டி சுயலாபத்துக்காக அரசியலுக்குள்ள வர்றாங்கிறப்ப அவங்களோட கோல் என்னவா இருக்கும்னா வெற்றியை நோக்கி தான் இருக்கும். சோ அந்த வகையில விஜய் சார் இப்போ ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆட்சி பண்றப்ப அது மக்களுக்கு பிடிச்சு போன ஆட்சியா இருக்குங்கிற பட்சத்துல விஜய் சாருக்கு ஃபேவரிசம் வந்துருச்சு, அவரால் தமிழக அரசியல் பண்ண முடியுது, ப்ராப்பரா தமிழக மக்களை ஹேண்டில் பண்ண முடியுது சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அப்படிங்கறத அவங்க பாத்துட்டாங்கன்னா இவங்க பிரஷர் கொடுத்து எம்எல்ஏஸ் எடுத்தா கூட மத்த கட்சி எம்எல்ஏஸ் ஈஸியா வருவாங்க. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் ஃபேஸ் உருவாயிருச்சு, டிவிக்கு பக்கம் நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா அந்த மக்கள் நமக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, ரீஎலெக்ஷன் வந்தா கூட நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லி கான்ஃபிடென்ட்டா மூவ் ஆவாங்கன்னு சொல்றேன். சோ அந்த பாசிபிலிட்டிஸ் நடக்கும் எப்பனா விஜய் சார் சரியா மூவ் பண்ணாருன்னா, இல்லாட்டி யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது கரெக்ட் ப்ரோ. அது வந்து நீங்க சொல்றது வந்து மக்கள் சைடுல இருந்து. ஆனா இப்போ இந்த பார்ட்டி சைடுல இருந்து டிவிகே சைடுல இருந்து இப்ப விசிகேவோ இல்ல சிபிஐ சிஎம்ஓ இவங்க வந்து இப்படி வெளியே வராங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ யாராவது வெளியே வந்தாங்கன்னா அவங்கள ரீப்ளேஸ் பண்றதுக்கு இவங்க யாராவது வச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு பேக்கப் உறுதி எப்பவும் பேக்கப் இருக்குங்க, அரசியல் எப்பவும் பேக்கப் இருக்கும். இப்போ ஒரு தூக்க பார்த்தாங்கல்ல, சோ அப்படி இருக்கப்ப அது எப்பவுமே நடக்கும், அது ஈஸியா நடக்கும். ஆனா அப்படி பேக்கப் வர்ற பர்சன்ஸ் கூட அந்த 8 மாசங்கள்லயோ இல்ல 6 மாசங்கள்லயோ அந்த காலகட்டத்துக்குள்ள டிவிக்கே மக்களை சரியா ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் கான்பிடண்டா வருவாங்கன்னு சொல்றேன். ஏன்னா அவங்க திரும்பி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி ஆகணும்ல. இப்ப ஜம்ப் ஆகி வந்தா கூட ஃபேவருக்காக டிவிக்கு வந்தா கூட திரும்பி அவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும். அப்ப அவங்க வின் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்றது பர்சனலா சுயநலத்துக்காக ஜம்ப் ஆகி வராங்கிறப்ப அவங்க சர்வே பண்ணணும்னா அந்த கட்சி பாசிட்டிவா மக்கள்கிட்ட அப்ரோச் பண்ணிருக்கணும். சோ கட்சி கரெக்டா இயங்குதான்னு பாத்துட்டு தான் வர்றவங்க கூட யோசிச்சு வருவாங்கன்னு நான் சொல்றேன். கரெக்ட் தான் ப்ரோ. சரி ப்ரோ, இப்போ வந்து இது எல்லாமே வந்து இப்போ இவங்க ஜெயிச்சுட்டு ஓகே இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபேஸ் இருக்கும்போது தான் ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் வந்து இவங்களை வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா இதுல செங்கோட்டையன் வந்து இப்ப விஜயை பார்த்து எதனால இப்ப ஏன்னா எல்லாருமே வந்து என்ன யோசிச்சாங்கன்னா வந்துட்டு ஓகே டிவிக்கே ஒரு ஓட் பேங்க் எடுப்பாங்க அப்படின்னு இது பண்ணாங்க. பட் ஆனா இப்ப எல்லாருமே முன்னாடி வந்து செங்கோட்டையன் அவரை வந்து எல்லாருமே வந்து ஒரு இதுவா சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் தப்பா போய் இது பண்ணிட்டாங்க அப்படி அந்த ப்ரொடெக்ஷன்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தா அவர் தான் ரொம்ப கிளவர்ன்ற மாதிரி இருக்கு இல்லையா? எஸ், அது ரொம்ப சிம்பிள் தாங்க. ரொம்ப கிளவரா அவர் முன்னாடியே எல்லாமே பார்த்துட்டாரோ?
எஸ். ஆமா. அதுதான் விஷயம். ஏன்னா பெரிய பெரிய மனிதர்கள் கூட இயங்குவாங்கல்ல மனிதர்கள். அவங்க கூட அந்த சென்ஸ் பண்ணுவாங்கல்ல. ம். சோ அப்ப அவங்களுக்கு நமக்கெல்லாம் தெரியாத ஒரு ம். விஷயத்த அவங்களால சென்ஸ் பண்ண முடியும். இது வொர்க் அவுட் ஆகும். இவ்வளவு பீப்பிள இவரால கிராப் பண்ண முடியுது ம். அப்படின்னா, இவரால எலக்ஷன்ல வின் பண்ண முடியும். அந்த அந்த பார்வை மக்கள்கிட்ட இவர் ம். மீது இருக்கு அப்படிங்கிறது. இப்ப எம்ஜிஆர் ஐயா கூட இயங்குனதா இருக்கட்டும், அம்மா கூட இயங்குனதா இருக்கட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க கூடவே ம். பக்கத்துல இயங்குறாப்ல இல்ல. ம். கட்சியில கொள்கைகள் மூலமா இயங்குறாருல்ல. ம். சோ அப்ப மெஜாரிட்டி பீப்பிள கிராப் ம். பண்ணக்கூடிய திறமை இவங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கறத கெஸ் பண்ணுவாங்க அவங்க. சோ அந்த வகையில அவர் பார்த்திருப்பாரு போல விஜய் சார. இவரால முடியுங்கிறது. சோ அதனால தான் நம்பி வந்திருக்காப்ல. ஏன்னா எவ்வளவோ ட்ரோல்ஸ் மீம்ஸ் வந்துச்சுல்ல. எப்படி இவங்க இங்க போகலாம்? இவர் அனுபவத்துக்கு இதெல்லாம் போகலாமா? பாசிபிளா? இது அசிங்கம். அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு அசிங்கங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனா இது எங்க வந்து நிக்குது பாருங்க. சோ ஆ. அவரோட கணிப்பு கரெக்டா தான் இருந்திருக்கு. எஸ். அதுதான். யாருமே அது இது பண்ணல. ஆனா ஆமா. அவர வந்து எல்லாருமே ஈவன் செங்கோட்டையன கூட அவர கூட எஸ். எல்லாருமே வந்து நெறைய இடத்துல வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியலா யூஸ் பண்ணி இது பண்ணிட்டு ஆமா. இருந்தாங்க. ஆனா ஆமா. பார்த்தா அவர் தான் கிளவர். அவர் தான் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுல காமிச்சாரு அப்படின்ற மாரி நல்லா தெரியுது. எஸ். சோ அவர் அது ஒரு எடுத்த பக்கம். இன்னொரு எஸ். சைடு அவர் வந்து எடுத்தது எஸ். ம். அவர் எடுத்தது ஒரே ஆப்ஷன் தான். ஒரே சொல்லுங்க, ஆப்ஷன் தான். சொல்லுங்க. டிவிக்கு போறேங்கிறது தான். ம். அது எங்க வந்து நிக்குது பாருங்க. ஆட்சிய ம். புடிச்சுட்டாங்க. சோ ம். சிஎம் கூட இப்ப அவர் இருக்காரு. மத்த அவ்வளவுதான். கட்சிகள் மாறிக்கிட்டு இருந்தாங்க. எங்கெங்க போயிட்டு யாஹ்! இருந்தாங்கல்ல. சோ அவரோட ஒரே முடிவு சரியான முடிவாயிருச்சு. எஸ். வெரி குட். கரெக்ட்டான விஷயம் ப்ரோ. ஆனா இப்போ இன்னொரு சைடு வந்து என்ன நான் வந்து இப்போ டிவிகேயோட டிராபேக்ஸ்ன்னு அப்படி பார்த்தீங்கன்னா, ம். மேபி எனக்கு ம். தெரிஞ்சதுல, இப்போ ம். அவங்க வந்து நெறைய வந்து பேச மாட்றாங்களோ! இப்ப விஜய் சாரே வந்துட்டு இப்போ சிஎம் ம். ஆயிட்டாரு. ம். ஒரு ஐ டோன்ட் திங்க் ஸோ அவரு நன்றியா சொன்னாரா? அது எனக்கு ம். தெரியல. பிளஸ் வந்து ம். அப்புறம் இந்த எலக்ஷன் முடிச்சு அவர் மக்கள ஒண்ணும் எதுவும் சொல்லல. அப்புறம் இந்த ம். இது முடிச்சு இந்த பிரஸ்ஸுக்கு இன்னும் அவர் எந்த பிரஸ் மீட்டும் வைக்கல அப்படின்ற மாரி நான் எஸ். நெனைக்கிறேன். எஸ். அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அது பொதுவாவேங்க சினிமா பீப்பிளுக்கு, மெஜாரிட்டி பீப்பிளுக்கு அந்த ம். பிரஸ்ஸ ஃபேஸ் பண்றதுங்கிறது கொஞ்சம் ம். டஃப்பா தான் இருக்கும். ஏன் அப்டின்னா, அவங்க நெறைய ம். தாட் ப்ராசஸ்ல இருப்பாங்க. எமோஷனலி கனெக்ட் ஆன பீப்பிளா இருப்பாங்க. ஓகே. அப்படி இருக்கப்ப ம். பிரஸ் வந்து ட்ரிகர் பண்ற மாரி தான் பேசிக்காவே கேள்விகள் கேட்பாங்க. அதுவும் இப்ப இருக்க பிரஸ் வந்து நம்மகிட்ட இருந்து ஆன்சர் யாஹ்! வாங்கணுங்கிற மோட்ல தான் கேள்வியே இருக்கு. அது தப்பு இல்ல. இப்ப உண்மதான். பிரஸ் மாறிருச்சு. அப்கிரேட் ஆயிருச்சு. சோ அப்ப அவங்களும் அப்கிரேட் ஆகணும். அப்படிதான் கேள்விகள் கேட்கணும். அப்பதான் சர்வே பண்ண முடியும். சோ அப்படி கேட்கிறப்ப இவங்கலாம் ம். மைண்ட்ல தெளிவான ஐடியா இருந்தா கூட அது தெளிவா பேச முடியாது அவங்களால. கண்டிப்பா எமோஷனலா சில கரெக்ட். விஷயங்கள் பிளாஸ்ட் ஆயிரும்னு சொல்றேன். சோ அப்படி இருக்கப்ப சார் வந்து யாஹ்! முடிஞ்ச வரைக்கும் அத அவாய்ட் பண்றாரு. அதையும் தாண்டி அ டீப்பான அரசியல் ஒண்ணு இருக்குல்ல. சில பிரஸ் ம். இருப்பாங்க. சில பத்திரிகையாளர் இருப்பாங்க. அவங்க அடிப்படை அரசியல் கேள்வி கேட்பாங்க. சோ அப்ப ம். அதுக்கான பேசிக் நாலேட்ஜ் இருந்தா தான் பிரஸ்ஸ ஃபேஸ் பண்ண முடியும். சோ அதுவும் காரணமா இருக்கலாம். ம். சோ இப்ப இவங்க வந்து இப்ப என்னோட இது எப்படின்னா ப்ரோ, இப்போ ஒரு மக்கள் கிட்ட சென்றடையறதே வந்து பிரஸ் தான். ஆமா. ஒரு அரசியல்வாதிக்கும், எஸ். மக்களுக்கும் நடுவுல இருக்கிறது பிரஸ். இவங்க தான் அந்த ஆமா. மீடியம் எடுத்துட்டு வராங்க. எஸ். அவங்கள நீங்க பார்க்கல அப்படின்னும்போது, எப்படி நீங்க மக்களோட உங்களோட இன்டராக்ஷன் இருக்கும்? இதுவரைக்கும் எஸ். அவர் இன்னும் அந்த பிரஸ் மீட் குடுக்கல. கடைசி 2 எஸ். வருஷமா. சோ அது எப்படி குடுத்திருக்கணும். அது எப்படி எஸ். கண்டிப்பா குடுத்திருக்கணும். ஆனா இதுக்கு அவங்க சைடு இருக்க பதில் என்னவா இருக்கு அப்படின்னா, எங்க தலைவர் வந்து பிரஸ்ஸே மீட் பண்ணாமயே ஜெயிச்சிட்டாரே. சிஎம் ஆயிட்டாரே. இதுக்கு மேல நீங்க எதிர்பார்க்கறீங்க? இதுக்கு மேல பேசணும் எதிர்பார்க்கறீங்க? அவர் ஜெயிச்சிட்டாரு. மக்களே அவர பேசாம மக்கள் ஜெயிக்க வச்சுட்டாங்க. இதுக்கு மேல எதுக்கு அவர் பேசணுங்கிற மோட்ல தான் அவங்க வந்து பதில் சொல்றாங்க. நம்ம கேட்டோம் இந்த கேள்விய கேட்டோம் அப்படின்னா, டிவிக்குள்ள இருக்கவங்க அந்த மோட்ல பதில் சொல்றாங்க. சினிமா டயலாக் மாரி. நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, மக்கள் உங்கள அதுதான். நம்பி எஸ். அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் உங்கள நம்பி வோட் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த இந்த ப்ராசஸ் பண்ணீங்க. பிரஸ்ஸ சந்திக்காம இருந்தீங்க. இப்ப மக்கள் வோட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வோட் பண்ணாதவங்களும் இங்க இருக்காங்கல்ல. அவங்களுக்கா நீங்க பேசணும்ல. ம். அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல நீங்க பேசணும்னு. சோ அதுலயுமே ம். அவர் ம். பேசாம இருக்கிறது தான் இப்ப ஏன்னா கேள்விகள் அதிகமா இருக்கு. எஸ். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்ப விஜய் சாரோட ஆடியோ லான்ச்சே வந்து ஒரு தெரியா இருக்கும். ஒரு ஃபயரா இருக்கும் எப்பயுமே இல்ல. ஆமா, அவர் ஆமா. வந்து அந்த எஸ். ஆடியோ லான்ச்ல பேசுறதே ஒரு எஸ். ஃபயரா இருக்கும். ஆமா. நான் இமேஜின் பண்ணி பார்க்குறேன். அவர் பிரஸ் மீட்லயும் வந்து எப்படி பேசுவாரு அப்படின்னுட்டு. ஸோ ஓகே. நான் அது லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் தான். நானும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஒன் டே எஸ். ஹோப்ஃபுல்லி. ஆமாங்க. சில பேர் ஸோ ரியாலிட்டி நான் சொல்லிடுறேன். அவர் ஃபர்ஸ்ட் பிரஸ்ஸ மீட் ம். பண்ணாருன்னா, ரியாலிட்டி சொல்லிடுறேன். அவர் தூள் கிளப்பிருவாரு. ம். மீன்ஸ் பிரஸ் எப்படி யா. லாக் பண்ணி கேள்விகள் கேட்டாலும், அவர் தான் அதுல வின் பண்ணுவாரு. அந்த அந்த போட்டியில. எனக்கு அதுல கான்ஃபிடன்ட் இருக்கு. ம். மீன்ஸ் பதில்கள் அதே மாரி தெரியாட்டியுமே எனக்கு அவரால இன்னொரு ஈஸியா மேனேஜ் சைடு பண்ண முடியும்னு சொல்றேன். ஈஸியா அந்த பிரஸ்ஸ வின் பண்ணிருவாரு அவரு. கரெக்ட். அவருக்கு தெரியும். கரெக்ட் தான் ப்ரோ. ஏன்னா எனக்கு வந்து இன்னொரு பக்கம் வந்து அவரோட டாக்டிக்ஸ் வந்து எனக்கு இந்த விஷயத்துல வந்து ரொம்ப புடிச்சிருக்கு ப்ரோ. என்னோட ம். சைடுல இருந்து இன்னொரு சைடுல இருந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ம். அவர் வந்து பிரஸ்ஸ வந்து அவர் இக்னோர் பண்றாரு. நீங்க சொன்ன மாரி பிரஸ் வந்து ம். ஃபுல்லா ஒரு கான்ட்ரோவர்சி கொஸ்டின்ஸ் ம். தான் கேட்கறாங்க. ம். அவங்க எல்லாமே வந்து கான்ட்ரோவர்ஷியலா கேட்டு, ம். அதுக்கு இவங்க பதில் சொல்லி அது வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியல் ஆவறதுக்கு, இல்ல அது வந்து ஒரு பேக்லாஷ் இது பண்றதுக்கு சைலன்ட்டா நம்ம அத இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம்ல. எஸ். அது ஆமா. வந்து பெட்டர் ஐடியா எஸ். மாரி ஃபீல் ஆகுது. அதாங்க. மேபி அது அதனால அதுவும் தான் ஒண்ணு. அவர் வரல போல. அதுவும் இருக்கலாம். பிரஸ்ஸ ம். அவாய்ட் பண்றது 2 வகை இருக்குங்க. நாகரிகமா அவாய்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அவங்கள ம். நிக்க வச்சுட்டு நீங்க கிராஸ் பண்ணி போறீங்க, மைக் நீட்டுறப்ப ரெஸ்பாண்ட் பண்ணாம போறீங்க அப்படின்னா தான் அது ரொம்ப அவங்கள அவமானப்படுத்துற மாரி. அவங்க கிட்ட படாம போறதுங்கிறது ம். ஒண்ணு இருக்குல்ல. நான் அந்த பக்கமே வரல. நான் அப்படியே போயிடுறேன் ம். ஆஃப் ஸ்கிரீன்ல போயிடுறேங்கிறது இருக்குல்ல. சோ அது என்ன பொறுத்தவரைக்கும் நாகரிகமா தான் இருக்கு. ம். சாருக்கு பேச விருப்பம் இல்ல, அப்படியே போயிட்டாரு ம். அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்க மெஜாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா, சார் வந்து அவ்வளவுதான். மைக்க நீட்டாலே ஆஃப் பண்ணிருவாரு. சாரி நான் உங்கள்ட்ட வரல அப்படிங்கிற ம். மாரி தான் அவர் இருப்பாரு. சோ அப்படி அவர் அவாய்ட் பண்ணிட்டாருங்க சாஃப்ட்டா. ம்.
ஓகே, ஓகே. Yes. சரி ப்ரோ. இப்போ இன்னைக்கு வந்து இது எல்லாமே நடந்தது. அவங்க வந்து பதவி எடுத்துட்டாங்க. சரி, ம், பிரஸ் மீட் இது எல்லாமே ம். விசிகே 118 எல்லாமே ஆமா. இருக்கட்டும் ப்ரோ. ஃப்ளோர் டெஸ்ட்லயே எஸ், அவங்க எனக்கு தெரிஞ்சு தே வில் ஃபினிஷ் இட் ஆஃப். எஸ். அப்படின்ற மாரி இருக்கும்போது, இப்போ எனக்கு இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நெறைய பேர் வந்து ம், இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்ஸ். நெறைய பேருக்கு வந்து அரசியல்ல இதுவரைக்கும் அவங்க ம், ஏதாவது இது பண்ணியிருப்பாங்களா? இல்ல ஆஃபீஸ் ஒர்க்ஸ் அந்த மாரி ஏதாவது பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டா, ம், எனக்கு ம். ஐ டோன்ட் நோ. எஸ், ஸோ எஸ், அவங்கலாம் எப்படி இதெல்லாம் டாக்டிக்கலா அவங்க எப்படி இத எடுத்துட்டு வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எஸ். என்ன ஏன்னா அது பொறுத்த ஒரு வரைக்கும் கம்ப்ளைண்ட்டா இருக்கு. அல்ல உறுதியா உறுதியா இருக்கு. ம். அந்த சிக்கல்கள் நம்ம பார்க்க தான் போறோம். கண்கூடா ம். அது நடக்க தான் போகுது. அத அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன்னா, ம். கட்சிகளுக்குள்ள வேற கட்சியிலேருந்து வந்த வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, வென்ற வேட்பாளர் இருக்காங்கல்ல, ம். அவங்களோட கைடன்ஸ் ம். இருக்கும். அந்த மத்த மத்த தொகுதிகள்ல அவங்களோட கைடன்ஸோட தான் இயங்குவாங்க. சோ அரசியல்ல பொதுவா ஹியரார்கி இருக்கும்ல. ம். வென்ற கட்சியோ, தோற்ற கட்சியோ, அவங்க ஆதிக்கத்துல எந்தெந்த தொகுதியில வென்றிருக்காங்களோ, அதுக்குள்ளே ஒரு ஹியரார்கி இருக்கும். தனித்தனியா ராஜாவாலாம் இருக்க முடியாது. அதுக்கு மேல ஒரு ராஜா இருப்பாங்க. அதுக்கு மேல ஒரு ராஜா இருப்பாங்க. சோ அது கைடன்ஸ் படி தான் அவங்க இயங்குவாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம்னா அதுக்கு மேல இருக்க ஹியரார்கில கேட்பாங்க. தனியா இயங்கிற முடியாது ஒரு அரசுல. சோ அப்ப அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். அந்த ஹியரார்கில இருக்கும். ஆனா அதுலயுமே ஸ்ட்ரக்சர்ல சிக்கல் இருக்குது. ஒரு சேஃபான அரசியல் மீன்ஸ் என்ன சொல்றது? நம்ப தகுந்த அரசியல் வந்து ஆரம்பிக்க போறது கிடையாது. கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கு. ஒரு 8 மாசமாவது ஆகும். அரசு இயந்திரம் ப்ராப்பரா இயங்குறதுக்கு ஒரு 8 ம். மாசம் என்ன பொறுத்தவரைக்கும் ஆகும்னு நான் நினைக்கிறேன். யாஹ்! ஆனா, நீங்க இப்ப சொல்லும்போது தான் ப்ரோ, நீங்க வந்து இப்ப ஹைரார்க்கின்னு இருக்கு. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ஆட்சிக்கு வராங்க. இப்ப ஆமா. ஒரு தொகுதியே எடுத்துப்போமே. ஒரு ம், தொகுதியே எடுத்துக்கிட்டு, ம், அந்த தொகுதியில வந்துட்டு இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டே இருக்காது. ம், இவங்களுக்கு ம், இதுவரைக்கும் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லன்னும்போது, இவங்க வந்து இத எப்படிதான் இவங்க மேபி இப்ப அவர் எப்படி சொல்றது? இந்த ஆஃபீஸ் ஒர்க்ஸ், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ்லாம் இருக்குல்ல. எஸ், எஸ், அதெல்லாம் எஸ். இவங்க எப்படி கிளியர் பண்ணுவாங்க? நீங்க சொல்ற மாரி ஆ மத்த மத்த ஆளுங்க கிட்ட அவங்க ம். தொகுதியிலே முன்னாடி ஜெயிச்சவங்க கிட்ட லைட்டா ஹெல்ப் எடுத்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உறுதியா, உறுதியா. இதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லங்க. நம்ம ஒரு விஷயத்த ம். ஓப்பனா பேசணும் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ம். யாரெல்லாம் மெஜாரிட்டி டிவிக்கு வேட்பாளர் அப்படின்னா, மத்த கட்சியில இருந்தவங்க தான். மத்த வேற வேற பார்ட்டில இருந்தவங்க தான் டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுருக்காங்க. மிச்ச பேர் அந்த இளைஞர்கள் வாய்ப்பு குடுத்துருக்காங்க. அத நம்ம இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா ஒரு பாதிக்கு பாதி ம். கிட்டத்தட்ட மத்த கட்சியில வேட்பாளரா இருந்தவங்க, அந்த கட்சியில முக்கியமா பங்காற்றினவங்க தான். சோ அப்ப அவங்களுக்கு ம். வாய்ப்பு கிடைக்குதுங்கிறப்ப, அவங்க அவங்க கட்சியில மீன்ஸ் எந்த கட்சியில இருந்து மாறி வந்தாங்களோ, அவங்ககிட்ட கண்டிப்பா அட்வைஸ் கேட்பாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா, மேல் மட்டத்துல எல்லாம் சேர்ந்து ஓகே. தாங்க இயங்கிட்டு இருக்காங்க. நீ உத்து ம். பாத்தீங்கன்னா தெரியும், உண்மதான் இல்ல? வேட்பாளர்ல மெஜாரிட்டி பேர் எல்லா கட்சியிலும் ஒரே குடும்பத்துல வந்துட்டு இருப்பாங்க. சோ மேல் மட்டத்துல அவங்க ஈக்குவலா அவங்க வேலைய பார்த்துட்டு தான் ம். இருக்காங்க. சோ அப்படி இருக்கப்ப அந்த ஹைரார்கில சிக்கல் வராதுன்னு நான் சொல்றேன். அது ஈஸியா தான் இயங்கிட்டு இருக்கும். ஓகே. ஸோ அப்ப அவங்க கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் அப்புறம் அவங்க எடுத்துப்பாங்க. உறுதியா, உறுதியா. ப்ராபப்லி ஏன்னா அரசு அவங்களோட இயந்திரத்தை எஃபர்ட்ஸ். இயக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபுல் ஒரு என்ன சொல்றது? ஒரு ஆர்டரிங் மோட் வேணும். இது கரெக்ட்டா இருக்குங்கிற ஒரு ஒரு ம். கான்ஃபிடன்ட் லெவல் வேணும். சோ அது இவங்களுக்கு வர்றதுக்கே கண்டிப்பா ஒரு 6, 7 மாசம் ஆகும். ஆமா நம்ம அரசியல்ல தான் இருக்கோம். நம்ம நம்ம முடிவெடுத்தா தான் அரசு இயந்திரம் இயங்கும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க ரியலைஸ் பண்ணா தான், அவங்க கான்ஃபிடன்ட்டா முடிவெடுக்க முடியும்னு நான் சொல்றேன். அதுக்கு ஒரு 8 மாசம் ஆகும். வெரி குட், வெரி குட். ட்ரூ தான் ப்ரோ. உண்மதான். ம். அதே மாரி இன்னொரு ஒரு மேட்டர் ப்ரோ. இன்னைக்கு இன்னைக்கு வந்து சார் வந்து ஒண்ணு சொல்லியிருந்தாரு. ஆ என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ண போறேன். இந்த ம், ம். கஜானால எதுவுமே இல்ல அப்படின்ட்டு. ஆனா சரி, டக்குனு சரி. ஃபர்ஸ்ட் டே ம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ம், எப்பவே அவங்க ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தையே வந்துட்டு எதுவுமே இல்ல அப்படின்ட்டு ம், அவங்க மேல வந்து பழிய போட்டு இந்த ம், அவர் வெள்ளை அறிக்கை தரேன்னு சொல்றது இது ஒரு ம், ம், பக்கம். அது உண்மையோ ம். பொய்யோ அது வேற. எஸ். ஆனா ம், வந்துட்டு இந்த இந்த சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க வந்து போன வருஷம் பட்ஜெட்லயே எல்லாமே சொல்லிட்டோம் அப்படின்னு சரி, ஸ்டாலின் சரி. சார் சொல்றாரு. ம், ம். ஸோ இது எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப பயங்கர ஃபைட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல எந்த இல்ல மாதிரி ரொம்ப நினைக்கிறீங்க எனக்கு? ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. ஏன்னா அரசு இயந்திரத்த பத்தி தெரியணும் ம். அப்படின்னா, இப்ப தமிழகத்தோட சிஎம் அவர் மாறிட்டாரு. சைன் பண்ணிட்டாரு. ம். அவர் எப்படி சொல்றாரு கஜானால ஒண்ணுமே இல்ல, வலிச்சு எடுத்துட்டாங்கன்னு எப்படி சொல்றாரு? எந்த எந்த ஒரு ஐடியாலஜி வச்சு, எந்த அதிகாரத்த பயன்படுத்தி நீங்க அத பார்த்தீங்க? ம். இப்ப நாங்க சொல்லலாங்க. ம். வீதிகள்ல பேசலாம். எதுவுமே இல்ல. எங்க தமிழகத்துல என்ன பாரு கஜானா காலியா இருக்குப்பா நம்ம பேசிக்கலாம். நீங்க தமிழகத்தோட முதலமைச்சர் சைன் ம். பண்ணிட்டு எப்படி இந்த வார்த்தைய சொல்லலாம் நான் சொல்றேன். கஜானா காலியா இருக்கிறத நீங்க பார்த்தீங்களா? எந்த அதிகாரத்தின் மூலமா நீங்க பார்த்தீங்க? யார் மூலமா பார்த்தீங்க? ஏன்னா தமிழக மக்களுக்கு மீன்ஸ் அந்த ஸ்பீச் நல்லா இருந்துச்சு. அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு ம். புடிச்சிருந்துச்சு. 2வது கான்ஃபிடென்ட்டா தான் முடிச்சாரு. ஆனா ஆரம்பிக்கிறப்ப, பாருங்க ம். நான் வந்துட்டேன். எனக்கு வாய்ப்பு குடுத்துட்டீங்க. ஆனா என்ட்ட ஒண்ணுமே இல்ல. வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு ஆரம்பிச்சாருன்னா, அது எப்படி ஒரு சேஃப் ஜோன் பாருங்க. எதுவும் நடந்தா கூட என்ன குறை சொல்லாதீங்க. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். இங்க எதுவுமே இல்ல. அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப, அது எந்த ஐடியாலஜில மக்கள்ட்ட சொல்றாருன்னு நான் கேட்கிறேன். அதுதான் விஷயம். கரெக்ட் தான் இல்ல. ஏன்னா அவரு என்ன எனக்கு எப்படி அது பர்சனலா ஃபீல் ஆச்சுன்னா, அவர் ம். சொல்லும்போது ஓகே. அவங்களுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் வேணும் போல. நீங்க சொன்ன மாரி ஒரு ஆமா, 6 மந்த்ஸோ இல்ல 1 இயரோ டைம் பீரியட். அத பத்தி எஸ். நம்ம ஆமா, ரியலைஸ் பண்றதுக்கு. தென் ஆமா. அதிலிருந்து அவங்க விஷயத்த எடுக்கணுமோ அப்படின்ற ம். மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆமா. ஏன்னா சோ இப்ப பட் ஆனா இது வந்து எனக்கு சொல்லுங்க தே ப்ரோ. தேர்தல் வரவு அறிக்கையில அவங்க இம்பாசிபிளான பல விஷயங்கள சொல்லிட்டாங்கங்க. அத எக்ஸிக்யூட் பண்றது ரியாலிட்டில ம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ அப்ப மக்கள் கேள்விகள் ம். கேட்பாங்கல்ல. அதுக்கு தான் நான் முதல்லே சொன்னேன்ல, இங்க அங்க ஒண்ணுமே கிடையாது. எதுக்கு செலவு பண்றதுக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. நான் ஃபர்ஸ்ட்டே சொல்ட்டேன்ல. நான் வந்து ஆட்சியில பதவி ஏற்கனவே சொல்ட்டேன்ல. இங்க எதுவுமே இல்லன்னு. சோ என்னால ம். அத பண்ண முடியல. அதுக்கு ரீசன் அதுதான். அப்படின்னு கை காமிக்கிறதுக்கு. மக்கள் கேள்வி கேட்டா, ம். முந்தைய அரச கை காமிக்கிறதுக்கு. ஏன் நீங்க சொன்ன திட்டங்கள நிறைவேத்தல அப்படின்னு கேட்டா, முந்தைய அரச கை காமிக்க தான் இந்த வார்த்தைய ஃபர்ஸ்ட்டே சொல்றாருன்னு நான் சொல்றேன்.
புரியுது, புரியுது. ஏன்னா, எனக்கு அந்த ஒரு முக்கியமான திட்டம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, மக்களுக்கு பெண்களுக்கு மாதம் ம். ரூ. 2,500 அந்த எஸ் திட்டத்த எஸ் வந்து நெறைய ஆமா பேர் எதிர்பார்த்தாங்க. மேபி அத பிளாக் பண்றதுக்கும் அது சொன்னாரோ! அப்டின்ற மாரி தோணுது, இப்ப நீங்க சொல்றதுல. பட் ஆமா எனிவேஸ் நான் அதுக்குள்ள ஏன்னா இது பண்ணல. ஏன்னா எதுவுமே யாஹ்! இல்ல. ஸோ 2,500 ம், குடுக்க ஆரம்பிச்சாலே அங்க ம், சிக்கல் ஆரம்பிக்கும். சோ அப்ப காச இப்ப கேட்காதீங்க. சிக்கல் ம். இருக்கு. நான் பொறுமையா பார்த்துட்டு சொல்றேங்கிறது தான். யாஹ்! ஸோ எஸ். லெட்ஸ் சி. ஆனா ஆனா என்ன என்ன பொறுத்தவரைக்கும் ப்ரோ, இந்த கவர்ன்மெண்ட் வந்து ஏன்னா ஆப்போசிஷன் பார்ட்டியும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து ஃபைட் பேக் குடுக்குறாங்க. ஸோ எஸ். அதனால வந்து இவங்க நல்லது செய்ய வேண்டிய ஒரு இதுல இருப்பாங்க. அப்ப ஆமா. நமக்கு நல்லது நடக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு கட்டாயம் நல்லது நடக்கும். அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு பிலீஃப் இருக்கு எனக்கு. எஸ். பார்ப்போம். உறுதியாங்க. லெட்ஸ் சி நீங்க சொன்ன மாரி. எஸ். ஏன்னா, ம், இப்ப இந்த பெண்கள் பாதுகாப்புல நான் முக்கியத்துவம் குடுப்பேன்னு ம், சொல்லியிருக்காப்ல. சார் கடைசியா நடிச்ச ஒரு 8, ம், 10 படங்கள்ல பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தமா நெறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஃபெமினிசம் சம்மந்தமா சப்போர்ட்டா நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சோ, அப்ப அவங்களோட ம். ஃபாலோவர்ஸும் சரி, தொண்டர்களும் சரி, இனி தமிழகத்துல முழுக்க முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். தட்ஸ் குட் ப்ரோ. உண்மையா நல்லா இருந்தா ஓகே தான். யார் நல்லது ஆமா. செஞ்சாலும் நமக்கு ஓகே தான் அப்படின்ற கதை அந்த தான். மோடுக்கு அவங்க மாறியே தட்ஸ் ஆகணும். குட். ஏன்னா, எ உங்க தலைவர் அத சொல்றாரு அப்டின்னா, நீங்களும் அந்த ம். மோடுக்கு மாறி தான் ஆகணுங்கிறேன். முழுக்க முழுக்க அவர் சப்போர்ட்டிவா இருக்கணும்ல. சோ, ஓ! அந்த வகையில தமிழகத்தின் பெண்களுக்கு ம். டிவிக்கு மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கணும்னு நான் நம்புறேன். கரெக்ட். எஸ். அதே மாரி இப்போ ட்ரக்ஸ் அத பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுல அது பயங்கரமா இதுவாகுது. தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, கண்டிப்பா. வேர்ல்ட் வைடாவே ட்ரக்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியா தான் எஸ். இந்த டைம்ல எஸ். இருக்கு அப்படின்ற மாரி ம். சொல்லும்போது, தமிழ்நாட்டுல இப்ப அத கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு ம். எல்லாருமே சொல்றாங்க. ம். தமிழ்நாட்டுல அத கம்மி பண்ணணும் அந்த ட்ரக்ஸ் எஸ். கல்ச்சர அப்படின்னும்போது, ம். அதுக்கும் இவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாரி வந்து ம். தனியா அதுக்குன்ட்டு நாங்க ஸ்டேஷன்ஸ் இது பண்ண போறோம் அப்படின்னு ம். ம். சொல்லியிருக்காரு. அத ம். பத்தி ம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது இல்ல அது ரொம்ப ப நல்ல விஷயம் தாங்க. எல்லாமே வந்துட்டு ம். எல்லாமே வந்துட்டு நம்ம சொல்லும்போது வந்து வெரி ஈஸி. ஆனா ம். ரியாலிட்டில அது பண்ணும்போது வந்துட்டு அந்த விஷன் இஸ் குட் தான் எப்பயுமே. ம். நம்ம ம். ம். ஈஸியா சொல்லிடலாம். ஆனா எஸ். ரியாலிட்டில எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? பண்ண முடியுமா? அது எப்படி இருக்குன்னு நீங்க எஸ். நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தவரைக்குங்க, இப்ப ட்ரக்க ஒழிக்கிறதுங்கிறது ஈஸி தான். ம், கொஞ்சம் நடவடிக்கைகள் கடுமையா இருந்துச்சு, தண்டனைகள் கடுமையா இருந்துச்சு அப்டின்னா, பயந்துருவாங்க. அந்த ப்ராசஸ் கண்டிப்பா ம், குறையும். ஆனா ம், இருக்கும். அத முழுசா ம், வேரோட அழிக்கணும் அப்டின்னா, ம், நபர்களுக்கு, இளைஞர்களுக்கு யார் அத பயன்படுத்துறாங்களோ, அவங்கள அதுலருந்து வெளில கொண்டு வர மைண்ட் செட்டுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த ப்ராசஸ் ஈஸியா இருக்கும்னு நான் சொல்றேன். ம். இதனால நடக்கிற சிக்கலான விஷயங்கள் என்ன ப்ரோ அப்டிங்கிறது இளைஞர்கள் அதிகமா சொல்ட்டாலே, அவங்க இளைஞர்கள் அத ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு ம். சொல்றேன். இளைஞர்கள் மனத மாத்துனாலே அந்த ப்ராசஸ் யாஹ்! ஈஸியா ஆயிரும். மத்தபடி நீங்க என்னதான் டைட் உண்ம. பண்ணாலும் அந்த 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 லிங்க் இயங்கிட்டே தான் இருக்கும்னு நான் சொல்றேன். அது வேரோட அறுக்கிறதுங்கிறது மக்கள் அத பர்ச்சேஸ் பண்ணாட்டி தான் அது நடக்கும்னு நான் சொல்றேன். உண்மதான். கொஞ்சம் எஸ். கஷ்டம் தான். பட் ஆனா எஸ். லெட்ஸ் சி ஹோப்ஃபுல்லி அவர் இத பண்ணுவாருன்ட்டு. சரி ப்ரோ, ஆமா. நம்ம டிவிகே பத்தி நெறைய பேசிட்டோம் ப்ரோ. எஸ். நான் வந்து ஓகே. டிஎம்கே ம். வந்து இப்ப வந்து நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் பார்ட்டியா இருக்காங்க. அவங்க ஃப்ரம் த டே ஒன் அவங்க வந்து அந்த மார்ச் 4th இருந்தே சொல்றாங்க. நாங்க எஸ். வந்து ஆப்போசிஷன் பார்ட்டியா தான் இருக்க போறோம்னு ஆமா, சொல்லிட்டு. ஆமா. ஆனா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப வந்து இந்த 108 அப்படின்ற அந்த 107 நம்பர்ல வந்து அவங்க ஸ்டக் ஆனப்போ, காங்கிரஸ் ஆ, போயிட்டாங்க. ஓகே 112. ஆ, ஆ. அப்புறம் வந்துட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. எனக்கு என்னதோ ப்ரோ, ம், ஏடிஎம்கே, டிஎம்கே ஒண்ணு சேர போகுது அப்படின்னு நரேட்டிவ் ம், செட். ம், இது ம். வந்து டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ சொன்ன மாரி தெரியல. இது எங்க இருந்தோ வரா மாரி இல்ல. எஸ். ஆமா. இந்த ஏன்னா பேச்சு தாங்க. இது இது ஆக்சுவலா பாசிபிள் கிடையாது இது. உறுதியா பாசிபிள் இல்ல. ஆனா, ம், என்ன சொல்றது? ஒரு ம், பதட்டத்த உண்டாக்கலாம். இல்லாத ஒரு விஷயத்த ஒரு பிரஷர் உண்டாக்கலாம். ம், மீன்ஸ் திராவிட கட்சியும் சரி, இப்ப ஏடிஎம்கே, ம், டிஎம்கேயும் சரி, நாங்க இத சொல்லவே இல்லையே, யார் இத பண்றது? அப்படிங்கிறதா இருக்கட்டும். இப்ப டிவிகே ம், பக்கம், ஓ! இப்படி ஒரு விஷயம் பண்றீங்களா? எங்க தலைவருக்கு எதிரா? அப்படின்னு சொல்லி டிவிகே தொண்டர்களையும் ட்ரிகர் பண்ற மாரி தான் இருந்துச்சு. முழுக்க முழுக்க இதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ம், கம்மின்னு சொல்லி நம்ம ஃபன்னான மீம் போட்டுட்டு இருந்தா கூட, அதுல வந்து கூட கோவப்படுறாங்க. ம். இது நடக்க தான் போகுது. எங்க தலைவருக்கு எதிரா யாஹ்! நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த சதி பண்றீங்களா? அப்படின்னு. அப்படி விஷயம் நடக்கவே இல்ல. இல்லாத ஒரு விஷயத்துக்கு ம். எல்லாரும் சேர்ந்து கோவப்படுற அளவுக்கு ஆயிருச்சுங்கிறேன் நான். சோ இது திட்டமிட்டு பரவப்பட்டது தான். சோ அதுதான் ப்ரோ எனக்கு எனக்கு இருக்கிற உண்மையான பயம் என்னன்னா, நான் இந்த ம், வீடியோ மேஜரா நான் ரெக்கார்ட் பண்றது, இந்த ம், பாட்காஸ்ட் நான் பண்றதுக்கு காரணமே ம், என்னன்னா, ம், ம், ஓகே ம், இந்த சோசியல் மீடியால வந்து பயங்கர பயங்கர ஃபேக் நியூஸ் ஒரு ம், பக்கம். ம். இன்னொரு பக்கம் எஸ். பயங்கர ஹேட்ரட் 2 ஸ்ப்ரெட் ம். ஆகுது. எஸ். இந்த ஹேட்ரட ஸ்ப்ரெட் பண்ணியே வந்து அ எல்லாருமே வந்து அவங்களோட விஷயத்த வந்து இது பண்ணிக்கிறாங்களோ, எஸ். சாதிச்சுக்கிறாங்களோ அப்படின்ற ஃபீல் ஒண்ணு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா இப்ப நீங்க நீங்க பார்த்தீங்கன்னா ம், ம், ம். ம். பாலிடிக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா, ஒரு சொல்லுங்க ப்ரோ, ஃபோட்டோ சொல்லுங்க. பொலிட்டிக்கலா இப்ப நெறைய வந்து ம், Instagramல சேனல்ஸ் இருக்குது. நியூஸ் சேனல்ஸ் இருக்கு. நம்ம ஃபாலோ ம், பண்ணோம் அப்டின்னா, ஒரு போஸ்ட் வருது அப்டின்னா, கீழ ம், கமெண்ட் செக்ஷன் போங்களேன். ம், அத ஃபாலோ ம், பண்றவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, கிளாப் பண்ணுவாங்க, ஹார்ட் போடுவாங்க. மத்தபடி அத ஃபாலோ ம், பண்ணாதவங்க, அந்த விஷயத்துக்கு எதிரான ம். கருத்துக்கள பதிவு பண்றதே கிடையாது. முழுக்க முழுக்க மிக மோசமா திட்டுறது. அதுக்கு லைக் போட்டு கமெண்ட் போடுற யாஹ்! நபர்களையும் திட்டுறது. திட்டுறதுல தான் இங்க அரசியலே ம், இருக்குன்னு நான் சொல்றேன். அது ஏன் இப்படி மாறிச்சு? எந்த பாயிண்ட்ல இது மாறிச்சுன்னு தெரியவே இல்ல. ஏன்னா, டிஜிட்டல் உலகம்ங்கிறது நாகரிகத்தின் அடுத்த கட்டம் தான். அதுலயும் வந்து நான் கெட்ட வார்த்தை சொல்லி ம். திட்டிக்குவேங்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா இருக்குன்னு நான் சொல்றேன். இப்ப கோவம் வருது நம்ம திட்டிக்கிறோங்க யாஹ்! ரோட்ல. அது நடந்திருக்குங்க. பைக்ல ஒருத்தன் உரசிட்டு போறான்னா வார்த்தைகள் மாறி ஆமா. மாறி வருது. அது ஓகே. ரியாலிட்டில ஓகே. நீ டிஜிட்டலாவும் உட்கார்ந்து திட்டுற அப்படின்னா ம், உன் மூளைய நீ எந்த லெவலுக்கு வச்சிருக்க? சோ அரசியல் அப்படி இருக்கு. அந்த நிலைமையில ம். இருக்கு அரசியல். ஹேட்டடா மாறிடுச்சுன்னு நான் சொல்றேன். ரொம்ப பயங்கர ஹேட்ரட். ஏன்னா ஏன்னா இவங்க அந்த நரேட்டிவ் செட் பண்ணல. டிஎம்கே, ஏடிஎம்கே
நோ வே அது ஹேப்பனிங் தான் ஃபார் ஷூர். ஏன்னா ஆமா வந்து ரெண்டு ஆமா பேருமே அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற ஆப்போசிஷனும் ரெண்டு பேருக்கும் இருக்க ஐடியாலஜி டிஃப்ரெண்ட் ஆமா எஸ் அப்படின்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் டிஎம்கே ஸ்ட்ராங்கா ஓப்பன் அந்த மே ஆமா 4th அப்பவே சொல்லிட்டாங்க. மே 4th இருந்து மே எஸ் 6க்குள்ளேயே சொல்லிட்டாங்க ஆமா நாங்க ஆப்போசிஷன் பார்ட்டி தான் வி ஆர் ஆமா ரெடி அப்படின்ற மாதிரி ஆமா சொல்லிட்டாங்க. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தோடனே என்ன ஆகுது மக்கள் கிட்ட டக்குன்னு அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதோ மேபி ம் மேபி எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதோ விஜய் அவர் வந்து ரொம்ப இதுல இருக்காரு. இவங்க வந்து ம் ரொம்ப அவரை ஹீரோ மெட்டீரியல காட்டவும் இவங்க ரெண்டு பேரும் வில்லன் மெட்டீரியல்ல காட்டுற மாதிரி இல்ல அது. லைக் எஸ் எஸ் அதுல உறுதியா அதுதாங்க நான் சொல்றேன். இது பிளான் பண்ணி பண்ணப்பட்டதான் நான் சொல்றேன். ஏன்னா இப்பவுமே தலைவர் வந்து பிரஷர் கொடுக்குறாங்க அப்படின்னா இது நடக்க போகுது. 2 பேரும் சேர்ந்து எதுக்குறாங்க பாரு. ஸ்டில் ஹீரோ தான் அவரு. அவங்களுக்கு வந்து விஜய் சார் ஹீரோவா வச்சுக்கிட்டாதான் தமிழகத்துல அரசியல் பண்ண முடியுங்க. உங்க ஹீரோ தமிழகத்துல ஹீரோ ஆயிட்டாரு, சிஎம் ஆயிட்டாரு அப்படிங்கிற மீட்டர் தான் அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு. அந்த கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டுருவாங்கல்ல. ரியாலிட்டியில விஜய் சார் வந்து சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னா பேசிக்கா ஃபாலோ பண்றவங்க கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும்? ஒரு குடிமகன் கேட்கிற கேள்வி, அரசியல் தெரிந்த குடிமகன் என்ன கேட்பானா, அந்த கட்சியோட கொள்கை என்னப்பான்னு தான் கேட்பான். சோ அந்த புரிதல் நீங்க உண்டாக்கிட கூடாதுல. அதெல்லாம் யோசிக்காதீங்க. கொள்கையெல்லாம் என்னன்னு கேட்காதீங்க. சில தலைவர்கள் படத்தை பின்னாடி வைப்போம், சில விஷயங்களை மட்டும் பேரை மட்டும் சொல்லுவோம், மத்தபடி கொள்கையை பேசவே மாட்டோம். ஓட்டு போட்டுட்டே இருக்கணும் நீங்க. அதுக்கு பிம்பம் நான் தான். அந்த மோட்ல வந்து அரசியல் இயக்கிட்டு இருக்காரு நான் சொல்றேன். இது அடிப்படையே தப்பா இருக்கு. கரெக்ட் தான். ஓகே சரி ப்ரோ, நம்ம அப்படியே அதை டிவிக்கே விட்டுட்டு டிஎம்கே எந்த இதுல தோத்தாங்க, எதனால தோத்தாங்க நீங்க நினைக்கிறீங்க? எஸ் அப்ரோச் தாங்க, அப்கிரேட் ஆகலங்க. அதுதான் விஷயம். ஒரு அலை அடிச்சிருக்கு, பெரிய அலை அடிச்சிருக்கு, மக்கள் மனசுல மிகப்பெரிய மாற்றம் தேவைப்பட்டிருக்கு, ஒரு விரக்தி இருந்திருக்கு கடந்த 5 வருஷம் ஆட்சியில. அதுவும் கடைசி ஒரு 6 மாசம் மிக மோசமான விஷயங்கள் நிறைய நடந்து போச்சு. குறிப்பா பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கிறப்ப மக்களுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு பதட்டம் உண்டாகும். ஏன்னா மத்த கொலை அப்படிங்கிறதுல வேற கணக்கு. எப்படி பார்த்தாலும் அது சம்பவங்கள் பண்றாங்க அப்படிங்கிறது. பெண்களுக்கு சிக்கல் அப்படின்னா சொசைட்டில அடிப்படையில் சிக்கல் ஆயிடுச்சு. ஆண்கள் மனசு மாறிட்டு இருக்காங்க, மிருகங்கள் ஆயிட்டு இருக்காங்க, இல்ல சட்டங்கள் கடுமையாகல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்துடும், மக்களுக்கு பதட்டம் வந்துடும். சோ அது 6 மாசங்கள் என்னமோ தெரிஞ்சு தெரியாமல் அதிகமா நடந்தனால மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு நிலை ஆல்ரெடி இருந்திருக்கு. சோ அதை சரியா ஹேண்டில் பண்ணலன்னு நான் சொல்றேன். சோ அதை அப்ரோச் பண்ணாம பேசிக்காவே டிஎம்கே ஐடிஎம்கே அந்த மோதல்களா இருக்கட்டும், இல்ல இப்ப டிஎம்கே ஐடியாலஜி படி பார்த்தா பாஜக எதிரான பிரச்சாரமா இருக்கட்டும், சோ அதுல கான்சென்ட்ரேட் பண்றாங்களே தவிர நம்ம சில விஷயங்கள் சரியா பண்ணாம இருந்திருக்கோம் 5 வருஷத்துல. சோ அதுல ஒரு மக்கள் மனநிலை மாறி இருக்காங்க அப்படிங்கறத பேலன்ஸ் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில சிக்கல்கள் இருந்துச்சு, ஆமா அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண நாங்க முயற்சி பண்ணோம், ஆனா எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலங்களோ இல்ல அந்த சிக்கல்களை ஒத்துக்கிட்டு மூவ் பண்ணிருந்தாங்கன்னா மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை பத்தியே பேசாம நகர்ந்துட்டாங்கல்ல, அரசியல் பார்க்க போயிட்டாங்கல்ல. சோ அப்ப மக்களோட அந்த ஆதங்கத்துக்கு கோவத்துக்கு பதில் கிடைக்கணும். சோ அதனாலதான் மாத்தி போட்டாங்கன்னு நான் சொல்றேன். கரெக்ட். சோ இப்போ டிவிகேக்கு வந்து டிவிகேவை மேபி அவங்க ரொம்ப லைட்டா எடுத்துட்டாங்களோ? உறுதியா எஸ். இல்லங்க, ஓப்பனா சொல்லணும்னா யாருமே சீரியஸ் எடுத்துக்கலங்க. அவங்க மட்டும் இல்ல, மெஜாரிட்டி பேர் சீரியஸ் எடுத்துக்கல. அவங்களோட ஃபாலோவர்ஸ், அதை நான் வந்து கான்ஃபிடண்டா சொல்லுவேன், அவங்களோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சாரோட ஃபேன்ஸ் இருக்காங்களா, அவங்க மட்டும் தான் விஜய் சார் பேசுற பேச்சை சீரியஸா எடுத்துட்டு இருந்திருக்காங்க. மக்கள் கூட கிடையாது. மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இவங்க சீரியஸா அதை எடுத்துக்கிட்டு அதை பிரைஸ் பண்ணி போஸ்ட் போட்டு அதை பத்தி பேசி அவங்க பேசி தான் மக்கள்கிட்ட அதை பரப்பி அந்த பாசிட்டிவ் பரப்பி சாரை வெளில வச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன். சோ இப்போ ஆனா நீங்க எது எப்படி பார்த்தாலும் ப்ரோ, ஸ்டாலின் சார் தோத்தது வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய அடி தானே? இல்ல உறுதியாங்க. இப்ப என்னோட மனமாற்றத்துக்கு அடிப்படை காரணம் அதான் நான் சொல்லியிருந்தேன்ல. நான் இப்ப இந்த பக்கம் வந்துட்டேன், திராவிட ஐடியாலஜி பக்கம் வந்ததுக்கு மிக முக்கியமான அடிப்படை காரணம் ஸ்டாலின் சார் தோத்தது தான். அது பாசிபிள் இல்லைங்க. அது ஆக்சுவலி பாசிபிள் இல்ல. ஏன் அப்படின்னா அந்த ஆட்சியில சிக்கல்கள் இருக்கலாம், ஆனா அவர் இருக்க தொகுதியில அவரோட மக்களுக்கு அவர் மிக சிறப்பான விஷயங்கள் பண்ணிருக்காரு. ஏன்னா சில ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்க, என்னென்ன பண்ணிருக்காரு பாருங்க, வேற தோக்க வச்சீங்க அப்படின்னு. சோ அப்படி ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ பண்றாரு அப்படின்னா சோ மக்கள் மாத்தி ஓட்டு போட வாய்ப்பே கிடையாது. எதுக்கு போடணும்? அதையும் தாண்டி ஸ்டாலின் சார் ஒரு வேல்யூ. சோ அவர் ஒரு தொகுதியில இருக்காருன்னா அந்த தொகுதி வந்து கண்காணிக்கப்படும், கவனிக்கப்படும், சிறப்பா இருக்கும். அந்த தொகுதி பாதுகாப்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சோ அப்படி இருக்கப்ப மக்கள் மாத்தி போட வாய்ப்பு சான்சஸ் 0. சோ அதையும் தாண்டி மாத்தி போட்டிருக்காங்க அப்படின்னா பெரிய அலை வீசி இருக்குன்னு நான் சொல்றேன். மக்கள் கிட்ட டிவிக்கு அலை ஒண்ணு வீசி இருக்கு. ஓகே, ஒருவேளை அந்த தொகுதியில மிஸ் பண்ணிட்டாங்களா? இல்ல அப்படி இல்லைங்க. அதான் சொல்றேன், ரொம்ப சீரியஸா எடுக்காம அவங்க வந்து ஒரு வேளை வந்து அந்த ஈஸியா விட்டுட்டாங்களோ, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. அது மத்த பகுதிகளில் நடந்திருக்கலாம், உறுதியா நடந்திருக்கலாம். ஆனா குளத்தூர்ல நான் சொல்றேன், குளத்தூர்ல அது நடக்கிறதுக்கு சான்சஸ் 0. ஏன்னா ஒரு எம்எல்ஏ அந்த தொகுதிக்கு என்னென்ன விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள் பண்ணணுமோ அதோட அதிகமாவே சார் பண்ணிட்டாருங்கிறேன். சோ மக்கள் அங்க பாதுகாப்பா இருக்கலாம். சோ மாத்தி யாருமே ஓட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸே இல்ல. சோ அங்க சாருக்கு ஓட் பண்ண நினைச்சவங்க ஓட் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி ஒரு அலை ஒன்று வீசுதுல சம்பந்தமே இல்லாம, விஜய் சாரை பிடிக்கும், அவருக்கு நான் ஓட் பண்ண போறேன்னு ஒரு அலை இருக்குல்ல, அது இதை தாண்டிச்சு நான் சொல்றேன். ஓட் பண்ணவங்க எல்லாரும் தனித்தனியா போய் விஜய் சார் பிடிக்கும் ஓட் பண்ணிருக்காங்க, தனித்தனியா போய் ஓட் பண்ணிருக்காங்க விஜய் சார் பிடிக்கும்னு. அதோட கவுண்ட் அதிகமாயிருச்சு. உங்களுக்கு புரியுது இல்ல? அதுதான் விஷயம். அதோட கவுண்ட், ஒரு அலைன்னு சொல்றேன்ல, ஒரு கவுண்ட் அதிகமாயி இந்த அலையை அடிச்சிருச்சு. அதுதான் விஷயம். ஆனா அவர் ஆரம்பத்துல இருந்தே பின்தங்கி தான் இருந்தாரு ப்ரோ இந்த எலெக்ஷன்ல. சரி, அது ஒரு பக்கம் ப்ரோ. ஆனா இப்ப கட்சிக்குள்ள அது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? ஆனா கட்சி வந்து பயங்கர கோர் ஸ்ட்ராங்கான அது கட்சி. டிஎம்கே வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான கோர் வச்சிருக்காங்க அவங்க.
ஓகே. எஸ். பட் ஆனா இத அவங்க எப்படி இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டேக்கிள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல ஏன்னா இது இப்ப அவங்க ஸ்டாலின் சார் வந்து சட்டமன்றத்துக்குள்ள வர முடியாது. எஸ். ஒரு அத செகண்ட். ஓகே. எப்படி அவங்க டேக்கிள் பண்ணுவாங்க? எஸ். இது ஆக்சுவலா அவங்களுக்கு ஃபேவரா தான் இந்த எலெக்ஷனுக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேங்க. ஈவன் சார் தோத்துட கூடாது. ம். எனிஹோ இதையும் அவங்க பாசிட்டிவா தான் பயன்படுத்துவாங்க நான் சொல்றேன். இப்ப வந்து எதிர்க்கட்சி தலைவரா வந்து நம்ம உதயநாவை போட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப சோ அவர் அங்க பாத்துக்குவாப்ல. இங்க இந்த பக்கம் சார் ம். உடனே அறிக்கை விட்டுருக்காரு. விஜய் சார் வந்து தமிழ் தாய் வாழ்த்து ம். மாறினதா இருக்கட்டும், இல்ல வந்து கஜானால ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சார் இனிஷியேட் பண்ணப்ப உடனே ம். ஸ்டாலின் சார் அறிக்கை விட்டுருக்காரு. அவரால் இயங்க முடியும்னு சொல்றேன் அதிகமா. ம். இப்ப சிஎம்மா இருக்கிறதுக்கும் இப்போ ஓய்வு முழுக்க ம். முழுக்க ஓய்வு பெற்று ஒரு கைட் பண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதியா, ஒரு மூத்த அரசியல்வாதியா அவரால் இன்னும் அதிகமா இயங்க முடியும்னு சொல்றேன். சோ அப்ப இன்ஸ்டா போஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேஜுக்கு 3 போஸ்ட் போட்டிருக்காரு. கிளியர் கட்டா பேசியிருக்காரு. நீங்க ம். எப்படி இதெல்லாம் மிஸ் பண்ணலாம், எப்படி நீங்க வந்து ஒரு அரசு குறை சொல்லலாம் அப்படின்னு மிக நாகரிகமா பேச ஆரம்பிச்சிருக்காரு நான் சொல்றேன். சோ அப்ப அவருக்கு ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமா இருக்கு. சோ அப்படிதான் அவங்க பயன்படுத்துவாங்க. இப்ப தோத்துட்டாருங்கனால அவர் டவுன் பண்றதுக்கான சான்சஸ் ஜீரோன்னு சொல்றேன். ஏன்னா அதுதான் அடிப்படையில் யா கொள்கை. கட்சியில இயங்குனா போதும், கட்சிக்காக இயங்குறோம் கட்சி அவ்வளவுதான். வந்து அது ரொம்ப தொகுதியில ஸ்ட்ராங்கா இருக்கோம் இல்ல, கட்சிக்காக ம். இயங்குறோம், மக்களுக்காக இயங்குறோம். கரெக்ட். அதுதான் உண்மையான லீடர். யா எஸ். தட்ஸ் நைஸ். அது உண்மையான விஷயம் தான் ப்ரோ. சரி இந்த சைட்ல இருந்து ஆனா இப்ப டிஎம்கே வந்து அவங்களோட ஸ்ட்ராங் அப்போசிஷனை வந்து இது பண்றாங்க. ஓகே. ம். அவங்க கரெக்டான விஷயத்த வந்து இது பண்றாங்க. அட் த சேம் டைம் ஏடிஎம்கே வந்து இந்த பிக்சர்லயே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்க எப்படி இது பண்ணுவாங்க? எஸ். அவங்களோட ஓட் பேங்க் ஒண்ணு இருக்குல்ல. பிக்சர்ல இல்ல அப்படினாலுமே அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. ம். அது கிட்டத்தட்ட சாலிடா கூட தான் இருக்கு. அது ம். மிஸ் ஆகலையே. நீங்க பாருங்க எவ்வளவு அலைகள் அடிச்சிருக்கு. ம். டிஎம்கேக்கு ஒரு பக்கம் மக்களை பிடிச்சிருக்கு, பிடிக்கல ஒரு ஓட் பேங்க் இருக்கு. தொண்டர்கள் ஓட் பண்ணிட்டாங்க. ஓகே. இந்த பக்கம் டிவிகேன்னு ஒரு செட் ஆஃப் ஒரு கட்சி வந்து இளைஞர்கள் டோட்டலா எடுத்துட்டு போயிருச்சு. அது ஓகே. இதெல்லாம் இந்த எல்லாத்தையும் தாண்டி ஏடிஎம்கேக்கு முகம் இல்ல. எல்லாரும் சொல்ற மாதிரி. அந்த கட்சிக்கு இருந்த ம். ஆக்கப்பூர்வமான அதுதான் முகம் நான் இல்ல மீன் இப்ப. பண்ணேன். யா எஸ் ஆமா. ஒரு முகம் அதுதான் நான் இல்லாம மீன் பண்ணேன். இருக்கப்ப ஒரு முகம் இல்லாதப்ப ஆ. எடப்பாடி சார் அங்க வந்து அத தாக்கு பிடிச்சு அந்த ஓட் பேங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது கொஞ்சம் கம்மியா ம். இருக்கலாம். ஆனா ஸ்டில் அந்த ஸோ ஓட் பேங்க் இருக்கு. யாரும் ஸ்கிப் ஆகி போடல யாருமே. முடிஞ்சு ஆமா இது ப்ரோ. ஒரு நீங்க ஆப்ஷன். சொல்ற மாரி அவங்க வந்து ம். ம். ஈவன் தோ இப்போ வந்து டிவிகே வந்தப்போ ம். டிஎம்கேவும் அவங்களுக்கு 2வதா இருக்கும். 3வது வந்து எஸ். ஏடிஎம்கே ஸ்டில் நீங்க சொல்ற மாரி அவங்க அந்த வோட் எஸ். பேங்க் வச்சிருக்காங்க. ம். ஆனா வந்து அவங்க அந்த அதுக்கேத்த மாரி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்களோ! மேபி இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் சார் ம். நீங்க சொன்ன மாரி அவர் வந்து ஒரு போஸ்ட் எஸ். போட்டிருக்காரு. ஆனா ம். இது ஏடிஎம்கே மிஸ் பண்றாங்களோ! எஸ். அந்த அவங்க வரமாட்றாங்களோ அதுக்குள்ள அப்டின்ற மாரி தோணுது. அதாங்க விஷயம். இப்ப போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, அதுக்கு ரீசன் என்ன நீங்க கேட்கிற கேள்விதான். மக்கள் பார்ப்பாங்க. சப்போர்ட் பண்ற ம். மக்கள் பார்ப்பாங்க. ஈவன் சப்போர்ட் பண்ற தொண்டர்களுமே பார்ப்பாங்க. கொள்கை புரிதல் உள்ள தொண்டர்கள் பார்ப்பாங்க. ம். ரெஸ்பாண்ட் பண்ணாதான் சப்போர்ட் ம். பண்ணுவாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணாம அமைதியாவே இருக்கும். நம்ம ஒரு முகமா இல்லாம நம்ம கட்சிக்கு தலைவரா இருக்க ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்காரு. அமைதியாவே இருக்காரு. கடந்து போறாரு அப்படின்னா, ம். சப்போர்ட் பண்றவங்களுக்கே டவுட் வரும். இது என்ன நம்ம அங்க ம். இயங்குற ஒரு கொள்கை பக்கம் நம்ம இயங்கலாம் அப்படின்னு ஒரு மனமாற்றம் வருங்கிறேன். சோ அப்ப நீங்க சொல்ற மாதிரி இன்னும் ம். கருத்துக்கள் சொல்லாம ஆஃப்லைன்ல இருந்தாங்க அப்படின்னா அடுத்த எலெக்ஷன் வரப்ப இன்னும் ஓட் பேங்க் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு ரீசன் இதுதான். இல்ல அவங்க கட்சிக்குள்ளேயே ஏதோ விரிசல் வரா மாரி இருக்கா உங்களுக்கு? அப்படி ஏதாவது தோணுதா உங்களுக்கு? ஏன்னா இப்போ இல்ல. ஒரு சைடுல இப்ப மீடியால போடுறாங்க. இந்த மாரி நியூஸ் சேனல்ஸ்லாம் போடுறாங்க. ம். சிவி சண்முகம் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் நெறைய பேர் பேசுறாங்க. இந்த சைடு ம். எடப்பாடி அவர்கிட்ட கொஞ்சம் நெறைய பேர் பேசுறாங்க அப்படின்ற மாரி. எஸ். கட்சிக்குள்ள ஏதோ லைட்டா அந்த அதாங்க மாரி இப்ப ஏதாவது கசியும்னு நினைக்கிறீங்களா? எஸ். ஏடிஎம்கேக்குள்ள சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ எலெக்ஷன் ஃபேஸ் பண்றப்போ சம்ஹவ் ம். எல்லாருமே வந்து சரி கட்சிக்காக இயங்குவோம் அப்படின்னு சொல்லி இயங்குனாங்க. ஆனா ஒன்ஸ் ம். எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ம். எதிர்க்கட்சியா வர முடியல அப்படிங்கிறப்ப கண்டிப்பா கட்சிக்குள்ள சிக்கல் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுவும் இப்ப டிவிகே பக்கம் போனா பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அங்க போனா மக்களோட சப்போர்ட் கிடைக்குது. டிவிகே தொண்டர்களோட சப்போர்ட் கிடைக்குது. ம். ஒரு சேஃப் ஜோனா இருக்க முடியும் அப்படிங்கிறப்ப அவங்க அதானே பிரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க 3வது கட்சியா இருக்கிறத விட வென்ற கட்சியோட சேர்ந்து இயங்க தானே பார்ப்பாங்க. ம். சோ அந்த வகையில அது சிக்கல்கள் அது உறுதியா உண்மையான வராது. விஷயம் தான். ஆமா உறுதியா அதுதான். யா அதுதான் ஸோ விஷயம். இப்ப அதுதான் பிரச்சனை இல்ல. அப்போ ம். இந்த சைடுல பார்த்தா பிஜேபியும் வந்து குவைட் ஆயிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் அந்த சைடு போயிட்டாங்க அப்படின்னும்போது ஆமா. பிஜேபியும் ஆமா. குவைட் ஆயிட்டாங்க. எஸ். ஸோ நீங்க இப்போ எல்லாரும் கேட்குற ஒரு கொஸ்டின் தான் ப்ரோ. பிஜேபி தமிழ்நாட்டுல வரும்னு நினைக்கிறீங்களா அப்படி? தேவை இருந்தா வருங்க. இப்ப இந்த எலெக்ஷன்ல நான் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 150 இன்டர்வியூ குடுத்திருக்கேன். அதுல நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும். நான் ம். எல்லாத்துலயும் சொல்லியிருப்பேன். எந்த கட்சியுமே வரக்கூடாதுன்னு சொல்லவே கூடாதுங்க. ம். சோ ம். வரட்டும். எந்த கட்சியா, எந்த ஐடியாலஜி கட்சியா வேணா இருக்கட்டும். அது வரட்டும். மக்கள் அதோட ரெஸ்பான்ஸ். மக்கள் குடுக்குறாங்களா ரெஸ்பான்ஸ். அதுதான் விஷயம். மக்கள டோட்டலா நீ ஏமாத்தி உள்ள வர முடியாது. அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள மக்கள ஏமாத்த முடியாது. பேசிக்கா ஒரு ஐடியா மக்கள்ட்ட இருக்கும். ம். அத மட்டும் தான் அவங்க மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் ஒரு இன்டர்வியூ சொல்லிட்டு வந்தேன். இப்ப டிவிகே வின் பண்ணிருக்கு. ம். விஜய் சார் வின் பண்ணிருக்காரு அப்படின்னா, அதுக்குமே பேசிக் ரீசனே திராவிடன் ஐடியாலஜி தான். ஏன் ம். அப்படின்னா கடந்த 40, 50 வருஷங்களா அவங்க தமிழகத்துல மக்களுக்கு இவ்வளவு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்காட்டி, மீன்ஸ் அரசியல் பாதுகாப்பு கொடுக்காட்டி, கொள்கை பாதுகாப்பு கொடுக்காட்டி, புரிதலை உண்டாக்கி இருக்காட்டி, இந்நேரம் பேசிக் இதுதான். சார் வந்து இப்ப பின்னாடி ஜோசப் விஜய்னு போட்டுருந்துச்சுல. சோ ஜோசப் ம். விஜய்ங்கிற பேரோட தமிழகத்துல ஒரு சிஎம் உருவாயிருக்க முடியாது. சோ ம். அதுக்கு ம். காரணமே, யா. அடிப்படை காரணமே எந்த ஒரு மத வேறுபாடும் பார்க்காம, இன வேறுபாடும் பார்க்காம, ஜாதியும் பார்க்காம இளைஞர்கள் ஓட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சாரை பிடிச்சிருக்கிறது ஓகே, அதுதான் ரீசன். ஆனா அவங்களோட முன்னத்தி தலைமுறையில இருக்கவங்களுக்கு அந்த புரிதல் உண்டாயிருக்கிறதுக்கு காரணமே, அதெல்லாம் பார்க்காதவனுக்கு பிடிச்சிருந்தா அன்பு இருந்தா இதுதான் ஓட்டு போடு அப்படிங்கிறதுக்கு அந்த பேஸே திராவிடன் ஐடியாலஜி தான்.
மதத்தெல்லாம் நம்பாத, அந்த ஐடியாலஜில மனுஷனை பார்க்காத அப்படின்னு சொல்லி உங்க முன்னோர்கள் அந்த மைண்ட் செட்ல இருந்தனாலதான் நீங்க யோசிக்காம சாருக்கு ஓட் பண்றீங்க. சோ அதுக்கு பேச திராவிட ஐடியாலஜி தான் நான் சொல்றேன். உண்மைதான். சரி ப்ரோ. இப்போ இப்போ வந்து நம்ம ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களை பற்றியும் பார்த்துட்டோம். என்டிகே எங்கே நிற்கிறாங்க ப்ரோ? சீமான் அவர் வந்து எப்படி? ஏன்னா கடைசி 10 வருஷம் 15 வருஷமா அவர் இருக்காரு. 16 வருஷம் எக்ஸாக்டாக இருக்கும். 16 வருஷமா இருக்காரு. அவர் வந்து இப்போ இந்த அவரோட ஓட் பெர்சன்டேஜும் கம்மியாக இருக்கு. 8லேருந்து இப்போ 4 போயிருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய செட்பேக் அது. அது ரொம்ப வருத்தமா தாங்க இருக்கு. என்ன அப்படின்னாங்க, இப்போ ஒரு 4% இருக்குன்னா அவங்க தான் உறுதியான தொண்டர்களா இருந்திருக்காங்க. மிச்சவங்களாம் ஒரு ஆப்ஷனலா இருந்திருக்காங்க. ஓகே, இந்த தடவை பார்ப்போம், பேசுறாரு, இவ்வளவு விஷயங்கள் பேசுறாரு, கஷ்டப்படுறாரு, ஒரு தடவை ஓட் பண்ணி பார்ப்போம். மீன்ஸ் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தாண்டி 2வது எலெக்ஷன் ஓட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மக்கள் தான் அவங்க. சோ அவங்க அந்த ஆப்ஷனை பாக்குறப்ப அந்த இயக்கம் அவங்களுக்கு பத்தாம இருந்திருக்கு. அவங்க ஒரு எதிர்பார்ப்பு சீமான் சார்ட்ட வச்சிருக்காங்க. அது நிறைவேறல அப்படிங்கிறப்ப வேற ஒரு ஆப்ஷன், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த எலெக்ஷன்ல. சோ அப்ப அந்த பக்கம் போய் பார்க்கலாமே இந்த தடவை. ஏன்னா இதுல மிக மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மக்களுக்கு பொதுவா சொல்றேன், மெஜாரிட்டி மக்களுக்கு வெளில போற கட்சிக்கு ஓட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. மெஜாரிட்டி நான் சொல்றது, நம்ம ஓட் பண்ணா அந்த கட்சி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மோட்ல பல பேர் ஓட் பண்ணி நான் பாத்திருக்கேன். சோ அப்ப அவங்க பாக்குறாங்க சாரோட பிரச்சாரத்துல அங்கங்க வந்து நான் தோத்தாலும் தோத்துருவேன், ஓட்டா மாத்தி போடு, யாருக்கு வேணா போடு அப்படிங்கிற மோட் இருக்குல்ல, ஜெயிச்சாலும் தோத்தாலும் கவலை இல்லைங்கிற மீட்டர் இருக்குல்ல. சோ அதை பாக்குற மக்களுக்கு ஒரு மனநிலை வரும், என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு, இதுக்கு நம்ம ஓட் பண்ணணுமான்னு தோணும்ல. மீன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் ரெஸ்பெக்ட் இருந்தாலும் சரி ஓட் பண்ணலாங்கிற மைண்ட் செட்டோட வந்தா கூட இந்த பேச்சு ஒரு தளர்வு உண்டாக்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ அதுலதான் அந்த பெர்சன்டேஜ் குறையறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு அந்த வின்னிங் மென்டாலிட்டி அது இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க? இல்ல அப்படி சொல்லவே முடியாது. அவர் உறுதியா எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாரு. அவர் தான் இப்ப இந்த போஸ்ட் இன்டர்வியூல சொன்னாரு, கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 எம்எல்ஏஸ் நாங்க போவோம், நானும் உள்ள போவோம் தான் எதிர்பார்த்தேன், அது நடக்கல அப்படின்னு. அதை நான் தப்பு சொல்லலாம். அவங்க முழுக்க எலெக்ஷன் பயங்கரமா ஃபேஸ் பண்ணாங்க. சொல்ல போனா முன்னாடி எலெக்ஷனோட பயங்கரமா என்ன சொல்றது, விளக்க உரைகள்லாம் பயங்கரமா கொடுத்தாங்க, நிறைய மீட்டிங் எல்லாம் போட்டாங்க, இளைஞர்கள் நான் பாத்திருக்கேன். ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா, அந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண அந்த அப்ரோச் இருக்குல்ல, இந்த எலெக்ஷன்ல மக்களை அப்ரோச் பண்ண விதம் ஒண்ணு இருக்குல்ல, சோ அது கொஞ்சம் மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா எல்லாம் கமர்ஷியலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யூடியூப்ல ஆட் போட்டுட்டு இருக்காங்க. விஜய் சார் வந்து சினிமால வந்தவர் அப்படிங்கிறப்ப, ஹீரோ அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி அவருக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் தான், அவரை கொண்டாடுறாங்க, அவர் வந்தாலும் ஹீரோவை பாக்குறாங்க, செலிப்ரேட் பண்றாங்க. சோ எல்லாமே பாசிட்டிவா போயிட்டு இருக்கப்ப நம்ம ப்ரெஷர்டான விஷயங்கள் எடுத்து வைக்கிறப்ப, இல்ல இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு, நீங்க ஏன் ஓட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எடுத்து வைக்கிறப்ப மக்கள் அந்த பாசிட்டிவான சைடுக்கு போயிட்டாங்கன்னு நான் சொல்றேன். ஓகே சரி ப்ரோ. இப்போ இந்த 3 கட்சியை பத்தியும் பேசினோம், இவங்களோட டிஃபெண்டை பத்தியும் நம்ம லைட்டா பேசணும். இவங்க என்ன செய்யலாம் நீங்க நினைக்கிறீங்க இப்ப வர காலகட்டத்துல? ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ என்டிகேவோ இவங்க அடுத்து வர காலகட்டத்துல என்ன செஞ்சா இவங்களுக்கு பெட்டர்மெண்டா இருக்கும்? தமிழ்நாடு பீப்புளுக்கு நான் கேட்கிறேன், கட்சிக்கும் இருக்கட்டும் இவங்களுக்கும் எது பெட்டரா இருக்கும் நீங்க? அதாங்க, இப்ப எல்லா கட்சியுமே குறைகள் இருக்கும், உறுதியா குறைகள் இருக்கும். சோ எல்லா கட்சியுமே ஆளுங்கட்சி அதை மறைக்க தான் பார்க்கும், எந்த கட்சியும் அதை ஒத்துக்காது. முடிஞ்ச வரைக்கும் அதை மறைச்சு மக்கள்கிட்ட தள்ளி கொண்டு போய் அதை பிரச்சனை ஆஃப் பண்ண தான் பார்க்கும். சோ அப்படி இருக்கப்ப அதே வேலையை கண்டிப்பா டிவிக்கும் செய்ய தான் போகுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆட்சியில நிறைய குறைகள் இருக்க தான் போகுது, அதை அவங்க மேனேஜ் பண்ண தான் போறாங்க. சோ அதுல நியாயமான குறைகளை, மக்களை பாதிக்கிற குறைகளை எந்த கட்சி நியாயமா எடுத்து வைக்கிறதோ, குறையா எந்த ஃபேவரிசமும் இல்லாம நேரடியா டிவிக்கு தாக்குது சிக்கல் இருக்கு அப்படின்னா, எந்த கட்சி அடிப்படையில ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை முன்னெடுக்குதோ அதை மக்கள் கவனிப்பாங்க. நமக்கு ஒரு சிக்கல் அப்படி இந்த கட்சி போராடுது, மீன்ஸ் வாரத்துக்கு ஒரு தடவை போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு, நமக்கு சிக்கல்னா அது வந்து ஓய மாட்டேங்குது, அந்த கட்சி ஆட்சியில எல்லாத்தையுமே நமக்காக போராட்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு, ஆளுங்கட்சிக்கு எதிராக அப்படிங்கிறத மக்கள் கவனிப்பாங்க. நம்ம ரோட்ல கிராஸ் பண்ணி போறப்பெல்லாம் சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்ல, அதோட இம்பாக்ட் அதுதான். நம்ம நினைப்போம் எதுக்கு கத்திட்டு இருக்காங்க ஒரு 40 பேர் என்னன்னு, மக்கள் கவனிச்சுட்டே போவாங்க, எந்த கட்சி இது, எதுக்கு கத்திட்டு இருக்கு, நமக்காக கத்துதா அப்படின்னு மைண்ட்ல லோட் பண்ணிட்டு போவாங்க. சோ அது ஓட்ல பிரதிபலிக்கும். சோ அப்ப எந்த பார்ட்டி மக்களுக்காக அதிகமா போராடுதோ இந்த 5 வருஷங்கள்ல, அது மட்டும் தான் அவங்க செய்யணும். இந்த அரசுல ஆளுங்கட்சியில குறைகளை சுட்டி காட்டுதோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அது கரெக்ட் ப்ரோ. மேபி நீங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இருந்து ஒன்னு எடுத்துட்டு வரணும், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னு சொன்னீங்க. ஓகே, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இந்த எலெக்ஷன்ல பயங்கர பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு. ஏன்னா இப்போ எல்லார்கிட்டயும் சோஷியல் மீடியா இருக்கு, எல்லாருமே வந்துட்டு இப்போ ஒரு ரீல்ஸை பார்த்தோன்னே அது உண்மை நம்பிட்டு எல்லாருமே இது பண்ணிடும். ஸோ இப்போ போராட்டம் நம்ம ரோட்ல இறங்கி பண்றதுக்கு சோஷியல் மீடியாலே பண்ணிட்டு போயிடலாம் போல இருக்கு இல்லையா? உறுதியா பண்ணலாம். ஆனா நான் சொல்றது மக்களை சொல்றேன். இப்போ இளைஞர்கள் வேற கணக்கு மொபைல் டிஜிட்டல் பாக்குறவங்க, இந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண தெரியாதவங்க, தாத்தா பாட்டி, நம்ம அப்பா அம்மா அப்கிரேட் ஆகாதவங்க, மீன்ஸ் இப்ப ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண தெரியாதவங்க, பட்டன் போன் யூஸ் பண்றவங்க, சோ அவங்க தெருக்கல்ல போறப்ப அவங்களோட இம்பாக்டும் இருக்குங்கிறேன், அவங்களோட ஓட்டும் பங்களிப்பு இருக்குல்ல இந்த எலெக்ஷனோட இம்பாக்ட்ல. அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க, அவங்க பாத்துருக்காங்க, அவங்க டிவிகே பாய்ஸ் தான் அங்க போறது இங்க போறது, எந்துவா இயங்குறது, துண்டை போட்டு தெருக்கல தெரியுது, அதெல்லாம் பாத்துருக்காங்க. ஓகே, இந்த சின்ன பசங்க வந்து விஜய் சார் சப்போர்ட் இங்க தெரியுறாங்களே, சரி ஓகே, அப்போ இது ஒர்க் அவுட் ஆகும் போல, ஒரு மாற்றம் எதிர்பார்க்கறாங்க, சின்ன பசங்க எதிர்பார்க்கறாங்க, சரி சப்போர்ட் பண்ணி பாப்போங்கிற இம்பாக்டும் இருந்திருக்குன்னு நான் சொல்றேன். டிஜிட்டலை தாண்டி அடுத்த தலைமுறை, நமக்கு முந்தின தலைமுறை வந்து மக்களை பார்த்து, இளைஞர்களை பார்த்து இம்பாக்ட் ஆயிருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஓகே, சரி. வர காலகட்டத்தில் நீங்க சொல்ற மாதிரி மக்களுக்கு வந்து மாற்றம் மட்டும் இல்ல, இப்ப மாற்றம் நடந்துருச்சு, முன்னேற்றம் நடந்தா வந்து பெட்டரா இருக்கும். முன்னேற்றம் என்ன பொறுத்தவரைக்கும் முன்னேற்றத்தை தாண்டி என்னோட பர்சனல் விருப்பம் என்ன பண்ணா, முன்னேற்றத்தை தாண்டி பாதுகாப்பு கொடுத்தா போதும், வேற எதுவும் இல்ல.
முன்னேறத கூட நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு பாதுகாப்பு மட்டும் கொடுங்க, வேற எதுவும் வேணாம். அந்த அளவுக்கு போன போன கவர்மெண்ட்ல வந்து செக்யூரிட்டி கம்மியா இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? செக்யூர்ட் ஃபீலிங் எஸ் அந்த இல்லங்க, அளவுக்கு இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? சமூக விரோதிகளோட செயல்பாடு அதிகமாச்சு நான் சொல்றேன். இப்ப சமூகம் ம். பாதுகாப்பா இருக்கணுங்க. இப்ப காவல்துறையால எத்தனை பேர் கண்ட்ரோல் பண்ண ம். முடியும்? இப்ப ஒரே நாள்ல 200 குற்றங்கள் நைட் நடக்குது அப்படின்னா காவல்துறை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அரசால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? உண்ம. எப்படி என்ன சொல்றது, முன்னாடி நடந்த கேசஸ் விசாரிக்காம தினம் நடந்துட்டு இருக்கிறத விசாரிச்சு விரட்டி ஓடிட்டு இருக்க முடியும்? சோ அப்ப அதுல சிக்கல் இருக்கு. சோ பேசிக்கா என்னன்னா என்ன சொல்றது, இந்த சமூகத்தில் நடக்கிற சிக்கல்கள் மனிதர்கள் தானே பண்றாங்க. சோ அவங்கள பேலன்ஸ் பண்றதுக்கான விஷயங்கள், இந்த மது, இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ம். சோ அதை கட் ம். பண்ணாலே, போதை ம். அடிப்படையில் அரசு வழங்குற போதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அனுமதிக்கப்பட்ட போதைன்னு, அதை ம். கட் பண்ணாலே நிறைய குற்றங்கள் குறையும் நான் சொல்றேன். ஏன்னா எல்லாருக்குமே இப்ப சொல்ற மாதிரி இந்த என்ன சொல்றது, மிக மோசமான விஷயம் சொல்லி போதை பழங்களை கட்டுப்படுத்தும்னு சொல்றாங்கல்ல. சோ அது கிடைக்க போறது கிடையாது. ம். அவங்க ஸ்ட்ரெயிட்டா போறது நைட் ஆனா பகலானா அவங்களுக்கு கிடைக்க போற ஈஸியான போதை, அலோவ் பண்ணப்பட்ட போதை மதுதான். சோ அதை நீங்க கட் பண்ணீங்கனாலே பாதிக்கு பாதி குறையும் நான் சொல்றேன். அது உண்மைதான் ப்ரோ. ஆனா அதுதான் பிக்கெஸ்ட் ரெவென்யூ எட்வரன்ஸ் சொல்றாங்க. ஸோ அதை பத்தியும் ஐ டோன்ட் So நோ. அதான் சொல்றேன், அவங்க அதுவும் அதுல கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, மிச்சம். எடுத்து மக்களை பாதுகாப்பு இல்லாம ஆக்குறாங்கன்னு நான் ம். சொல்றேன். சோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் பக்கத்துல இருக்கலாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஸ்டில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்தா மக்களுக்கு நல்லது, பெண்களுக்கு பாதுகாப்பு நல்லது. உண்மைதான். நம்ம உண்மையா மாற்றம், முன்னேற்றம் நீங்க Yes. சொன்ன மாதிரி அதே அட் த சேம் டைம் செக்யூர்டாகவும் ஃபீல் பண்ணா ஓகே. ஹோப்ஃபுல்லி இந்த கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட் இருந்தா ஓகே தான் ப்ரோ. எப்படி நம்ம எண்ட் ஆஃப் தி டே 67ல அதான். வந்து மாறிச்சோ எஸ். அதுதான். ஏன்னா வந்து மக்கள் நல்லா பெட்டரா ஃபீல் பண்ணாங்கன்னா நோ ம். மேட்டர் வாட் யாரா இருந்தாலும் வந்து இது வந்து நல்ல விஷயம் தான். சரி ப்ரோ. பட் உறுதி. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட இன்சைட்ஸ் எல்லாம் தந்ததுக்கு. நான் தாங்க தேங்க் தேங்க்யூ ஸோ பண்ணணும். மச். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நல்லா இருந்தது ப்ரோ. உங்க இன்டர்வியூஸ் எல்லாமே நல்லா நல்லா இது பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ, See you then. தேங்க்யூ. ஓகே, உங்க ஃபாலோஸ் Thanks தேங்க் for பண்ணுன்னு coming. சொல்லுங்க. Bye. Thank you bro. Thank you.